நீங்கள் என்ன போடுவீங்க? டெம்பிள் விசிட் டு சி முருகன் டெம்பிள் விசிட்னு போடுவீங்க. இப்போ அங்கேயும் நீங்கள் டெம்பிள் விசிட் போடுறீங்க. குளிச்சுட்டு குடுகுடுன்னு கோயிலுக்கு ஓடுவீங்க. கோயிலுக்கு ஓடினீங்கன்னா நீங்கள் 100 டிக்கெட் வாங்கலாம், இல்லை டிக்கெட் வாங்காமல் பொது தரிசனம் பார்க்கலாம். ஒரு 1 மணி நேரம் ஆகுங்களா? 1 மணி நேரம் ஆகும்போது யாரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுவீங்க? முருகனை பார்க்குறேன். உள்ளுக்குள்ளே என்ன இருக்கப்போ? முருகனை பார்க்க போகிறேன். போய் இப்படி சாமி தரிசனம் பண்ணுறது 2 செகண்டு இல்லை ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுவீங்க. வெயிட் பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்துட்டு வீட்டில் யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா முருகனை பார்த்துட்டேன். இப்போ பாருங்கள், 10 மணி நேரம் ட்ரைவ் பண்ணிட்டு போய் 2 மணி நேரம் க்யூவில் நின்று நீங்கள் பார்த்த 3 செகண்டுக்கும் 5 செகண்டில் மனசு திருப்தி ஆகிடுது. அப்போ அந்த முருகனுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு பாருங்கள். நான் சொல்கிறது அப்போது உங்கள் சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3/4 நாள், 24 மணி நேரத்தில் 3/4 நாள் முருகனே உங்கள் மனசில் உட்காந்துட்டு லைஃப் பேட்டர்ன். இந்த லைஃப் பேட்டர்ன் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9 கிரகம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 9 கிரகத்தினுடைய ஆட்கொள்ள தான் ஒரு மனிதன் இயங்குவான். ஓகே, உதாரணமாக எங்கேயோ இருக்கக்கூடிய கிரகம் நீங்கள் கேட்டீங்க எப்படி நமக்கு ஒரு இதை ஏற்படுத்துது. சூரியன் இருக்குது பார்த்தீங்களா? எங்கேயோ தான் இருக்குது. லைட்டாக ஒரு லென்ஸ் மட்டும் அதோட வெளிச்சத்துக்கிட்ட உங்கள் கைக்கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 செகண்டில் ஒரு சுடும். சுருக்குன்னு ஒரு சுருக்குன்னு ஒரு இது சுடும். இந்த சூரிய வெளிச்சத்தின் மூலமாக அந்த ரேஸ் இந்த கிரகங்களுடைய தன்மை படம் பொழுது ஒரு மனிதனுடைய செயலாக்கம் இப்படி மாறுது. இதை அனுபவபூர்வமாக பார்க்குறாங்க. அவர் மட்டும் தனக்கு மட்டும் நினச்சிக்கிட்டாருன்னா ஒன்றுமே போட்டுக்கல, நகை போட்டுக்கல, ஒன்றுமே போட்டுக்கல, ஆனால் கொடுக்கணும்னு நினச்சார்ல. கோயிலுக்கு கொடுங்க, வேண்டுதல் கொடுங்க, சாமி கொடுங்க, வேண்டுதல் வச்சுட்டு முருகா எனக்கு வேலை கொடுத்தேன்னா உனக்கு நான் கண்டிப்பாக முதல் மாதம் சம்பளம் போடுறேன், தப்பே கிடையாது. நீ உண்டியில் போடும்போது அது ஒரு 10 பேருக்கு அன்னதானமாக போயிடும், 2 வேளை அபிஷேகமாக போகும், இந்த கோயிலுக்கு அர்ச்சகருக்கு ஒரு சம்பளம் போகும். நான் சொல்கிறது கோயிலில் கோபுரத்துக்கு யூஸ் ஆகும். ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு அறிஞ்சோ அறியாமையோ ஒரு விதமான விஷயத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இது நாள் வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க இது நாள் வரைக்கும் கொடுத்ததோட இன்னொரு மடங்கு ஜாஸ்தியாக கொடுக்கணும் திருவருள். ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம கூட பாட்காஸ்ட்ல நேர சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது திரு மகேஷ் ஐயர். அவர் தான் நம்ம கூட பாட்காஸ்ட்ல நேரார். ஒரு அற்புதமான சோதிட மாமேதை, ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதி, தீவிரமான முருக பக்தர். அதுதான் இங்கே முக்கியமான விஷயமே. இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் பொதுப்படையான ஒரு சில கேள்விகள் அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்வில் இறை வழிபாடு அப்படின்னு சொல்லுவதற்கு தேவைப்படக்கூடிய அன்றாட விஷயங்கள், அதை நம்ம கேள்வியாக அப்படி கேட்டு அப்படியே உள்ளே போகும்பொழுது முருகர் சம்பந்தமான நிறைய செய்திகள் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கேட்டிருக்கோம். ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது எதற்காக செய்கிறோம், ஒரு யாக வேள்விங்கிறது செய்கிறதுனால எத்தனை நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது, அந்த இறைவனை வழிபடும் பொழுது முருகர் ரொம்ப பர்டிகுலராக முருகரை வழிபடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது என்ன, வாழ்வில் நடக்கக்கூடிய மாற்றம் மாறுதல்கள் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்ன, கோவில்களுக்கு செல்லுவது, தீர்த்த யாத்திரைகள், தல யாத்திரைகள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்லது ஒரு மாற்றம், நாம் எதிர்பார்த்த மாற்றங்கள் நம் வாழ்வில் கிடைக்கக்கூடியதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதும், இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் அப்படிங்கிறது பெரியவர்கள், அதாவது முதிர்ந்த ஞானியர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் வேண்டான்னு சொல்கிறதுக்கு காரணம் வேறு. ஆனால் ஒரு சராசரியான மனிதனாக இருக்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை நாம் கைகொள்ள வேணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் துணையாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து நாம் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு உண்டான பாட்காஸ்ட் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு காணொலியாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே தெரிவிங்க. அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு பொருளாதார அளவில் சப்போர்ட் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்ருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஹை பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. சேனல் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதுழுவே நான் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. வணக்கம். வணக்கம். இன்றைக்கி குரு பூர்ணிமா இன்றைக்கி நம்ம சந்திக்கிறோம். பட் பாட்காஸ்ட் எப்போ லான்ச் ஆகுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி ஒரு ஆஸ்பீஷியஸான ஒரு நாள்.
நீங்கள் எங்கள் கூட இன்றைக்கி சேர்ந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாள். இன்றைக்கி பேசக்கூடிய அந்த ஒரு தலைப்பும் வந்து ஒரு அருமையான ஒரு தலைப்பு. ஸோ இது எல்லாமே கைகூடி வந்தது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் நடத்தி தந்த இறைக்கும் நம்ம தீபா மேடமுக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லிவிட்டு இன்றைக்கு உண்டான பாட்காஸ்ட்குள்ளே அப்படி போகலாம். ஸோ பேசிக்கலாக ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நம்ம தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு ஆர்வம் ஒன்று எப்பவுமே வர கெஸ்ட்டுக்கிட்ட வந்து ஒரு ஆர்வம் இருக்குது. ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி மனிதர் வந்து சும்மா ரேண்டமாக எல்லாரும் அந்த ஆன்மீகத்திற்குள்ளே வர்றதுங்கிறது ஃபஸ்ட்டு முடியாதுங்கிறது ஒன்று. திரும்ப அதனுடைய ஆழம் காண்பது, அதில் இருக்கக்கூடிய அந்த நியூவான்சஸை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரெண்டாவது கடினமான ஒரு விஷயம். அப்போ அது ரெண்டுமே உங்களுக்கு அந்த சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த பாதை எப்படி வந்தது அப்படிங்கிறதுல ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம். அதிலிருந்து அப்படியே போகும்பொழுது ஸோ உங்களை பற்றியும் அந்த ஆன்மீகத்திற்குள்ளே வந்து அதனுடைய அந்த பயணத்தினுடைய ஒரு தாக்கம் உங்களை எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வளர்ந்து வரக்கூடியவர்களுக்கும் ஒரு குழப்பம், நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன புரியல, ஆன்மீகம்னா என்னென்னு புரியல அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்குங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம். ஸோ அதை முதல் கேள்வியை வச்சு இன்றைக்கி பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் ஆன்மீகத்தில் இருக்கேன் அப்படிங்கிறதோட ஆன்மீகம் நம்மளை தத்தெடுத்துக்குச்சு. அதான் உண்மை. நம்ம பாருங்கள், உலகத்தில் எத்தனையோ நாடு இருக்குது. பட் நம்ம வந்து ஒரு பெரிய இறைவனுடைய சங்கல்பம், நம்ம பிறந்தது தமிழ்நாட்டில். கரெக்ட். அதாவது இந்த நாட்டில் பிறந்திருக்கோம், இந்திய திருநாட்டில் பிறந்திருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த ஊர் இல்லை நம்ம வளர்கிற ஊர். இது இயற்கையாகவே நமக்கு வந்து அமைஞ்ச ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். நான் வந்து எல்லா இடங்களை விட்டுருங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் தான் சித்தர் அதிகம் பார்த்துருக்கீங்களா? 18 சித்தர்கள் எந்த ஊரில் இருக்காங்க? இல்லை, நம்ம இதில் தான் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. சித்தர்களால் கட்டப்பட்ட கோயில்கள் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் தான். ஜீவசமாதி நிறையா இருந்த இடம் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில். அப்போ இயற்கையாகவே இங்கே இருக்கக்கூடிய புல்லிலிருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்களும் நமக்கு ஆன்மீகத்தை லயப்பட்டது தான். நீங்கள் ஆன்மீகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஆன்மீகமாக ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா, ஒரு இதில் சொன்ன மாதிரி அன்பையும் சிவனையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் நீங்கள் உங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அதில் போய் இருந்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை அறியாமையே அதுக்குள்ளேருந்து நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஓகே. இந்த சிஸ்டத்துக்குள்ளேருந்து செயல்படணும். அந்த சிஸ்டத்தில் நீங்கள் செயல்பட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். நான் ஃப்ளைட்டு வந்து 6 மணிக்கு ஃப்ளைட்டு, நான் வந்து 5 மணிக்கு அங்கே இருக்கணும். பிஃபோர் 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் அங்கே இருக்கணும். நான் வந்து 4:45 அங்கே இருக்கேன். நான் எதுக்காவது கவலைப்பட வேண்டியிருக்கா? அவசியமே இல்லை. இல்லை, நான் எந்த பாதரும் இல்லாமல் நீட்டாக போய்ட்டு எனக்கு ஒரு லெஷர் டைம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இருக்குது. நான் போய் அங்கே ட்ராப் பண்ணி அங்கே எல்லாமே பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு பக்கத்தில் நம்ம இறைவனுடைய சிஸ்டத்துக்குள்ளே உள்ளே போயிட்டோம்னா, அந்த சிஸ்டம் உள்ளே போயிடுச்சுன்னா எதுவுமே பாதர் பண்ண வேண்டியதில்லை. ஓகே. நீங்கள் 16 வயதில் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் வந்து ரஜினி சார் வந்து இந்த சப்பானியை கூப்பிடுவார். ஒரு 4 தடவை 5 தடவை கூப்பிடுவார். சப்பானியை கூப்பிட்ட உடனே சப்பானி வந்து ஃபஸ்ட்டு வருவா, அப்படி பேசும்போது பட்டுன்னு ஒரு அறை கொடுத்துருவார். அறை கொடுத்தோன்னே பயப்படுவாங்க. அடுத்த நாள் வந்து ஸ்ரீதேவி சொல்லுவாங்க, நான் இருக்கேன் போய் பேசுன்னுவாங்க. போய் பேசுன்னு சொன்ன உடனே அங்கே போய் அதே சப்பானி தான். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மிரட்டு என்னடான்னு கேட்பார். எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? அப்போ அடுத்த நாள் ஜிம்முக்கு போனாரா? இல்லை அடுத்த நாள் போய் கராத்து கற்றுக்கிட்டாரா? அதே மாதிரி தான் நமக்கு பின்னாடி இறைவன் இருக்காருன்னு ஒரு தைரியம் வந்துருச்சுன்னு வைங்களேன், நீங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. நம்ம மனசில் ஒரு பெரிய ஒரு தைரியம் உள்ளே வந்துடும். அதுதான் நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கிறது. இந்த ஆன்மீகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த சிஸ்டம் வந்து நம்மளுக்குள்ள நிறைய விஷயத்த பழகி கொடுக்கும். அதுதான் இதில் இருக்க. இப்போது நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ எனக்கு புரிதல் இருக்குங்கிறதுனால நீங்கள் சொல்கிறது என்னால் முழுசும் என்னால் ஏற்றுக்க முடியுது. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் நம்ம வந்து அன்றாடம் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். ஒரு சில இறக்கங்கள், ஏற்றதை பற்றி நமக்கு என்னைக்கு கவலை இல்லை. ஒரு சில இறக்கங்கள் வந்து நீண்ட காலம் நம்ம கூட நீடித்து நிற்கும். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு துன்பமாக இருக்கக்கூடிய சூழலுங்கிறதெல்லாம் மனிதன் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்ட்ட போய் நீ முதல்ல நம்பு, நீ அதில் ஒரு மாற்றம் வரும். ஏன்னா நம்பினா மட்டும்தான் அதில் மாற்றம் வரப்போகுது. என்னுடைய மனமானது லைட்டாக தான் மாற்றம் வரப்போகுது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா,
நீங்கள் இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளே அது மேலே நம்பிக்கை வைன்னு சொல்லும் பொழுது நிதர்சனமாக என் முன்னாடி இருக்கக்கூடியதை என்னை துன்பப்படுத்துது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இது ஒன்றும் இல்லைப்பா, உண்மை வேற ஒன்று இருக்குன்னு சொல்லும் பொழுது எனக்கு கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஒன்றும் எனக்கு இப்போ சொல்யூஷன் கொடுப்பா, நீ என்னமோ சொல்லிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி. இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து அந்த இறை மறுப்பு இல்லை ஆன்மீகத்தில் துவண்டு போகக்கூடிய ஒரு மனோநிலை அப்படி பெறக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருக்காங்க. இப்படி நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். இதை எப்படி அட்ரஸ் பண்ணலாங்க அந்த மாதிரி சூழல்லாம் நம்ம சந்திக்கக்கூடிய சூழலில்? இடையில கொஞ்சம் மாறிட்டோம் நம்ம. ஓகே. என்னென்னா கொடுத்தா தான் இறைவன் மாறிட்டோம். ஓகே. இப்போ நம்ம பேசுகிறதே நம்ம இதை கொடுத்தா இறைவன். முருகன்ட்ட போகிறோம், முருகன் வந்து ஒரு கையா 2 கையா அவர்கிட்ட 12 கை இருக்குது. எப்படி நமக்கு ஒரு கையில் கொடுத்துருவாரு, நமக்கு 2 கையில் வாங்கிட்டு வந்துடலாம். முதல்ல இது யார் கற்றுக் கொடுத்தது? கரெக்ட். நம்ம என்னென்னா பக்குவப்படுத்துறதுக்கு தான் கற்றுக் கொடுக்கணும். பக்குவப்படுறதுக்கு கற்றுக் கொடுக்காம நம்ம என்ன பண்ணோம், வழியே வராமல் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். கரெக்ட். கடவுள் அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஆன்மீகம் ஆன்ம லயப்படக்கூடிய இடம் தான். சரி, நீங்கள் ஃபேஸ் பண்ண கற்றுப்பீங்க. நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, இஃப் யூ பேர் த பெயின் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அந்த இது ஆகும். கரெக்ட். உங்களுக்கு உண்டான உடம்பு ஷேப் வந்துடும். ஸோ இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுத்தா தான் கடவுள் அது மாறிட்டோம். நம்ம 3 விதமான குணங்கள் மனிதனுக்கு இருக்குங்க. என்ன அப்படின்னா, சாத்வீக குணம். இந்த சாத்வீக குணம் எப்படின்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, எது வந்தாலும் ஏற்றுக்கூடிய ஒரு குணம். அடுத்தது பார்த்திங்கன்னா தாமசிக் குணம்னு சொல்லுவாங்க. இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய 2 குணங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும். எப்படின்னா, ஒரு சமயம் நல்லா இருப்பாங்க, ஒரு சமயம் இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. அடுத்தது ரஜஸ்தோ குணம். இவங்களுக்கு என்னென்னா, எதை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு வேண்டியது நடந்தே தீரணும். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணணும் நான். அப்போ இந்த 3 குணத்தில் நீங்கள் ஆன்மீகம் எதை ஃபஸ்ட்டு குறிக்காட்டுன்னு நினைக்கிறீங்க? ரஜஸ்தோ குணத்தா, இல்லை தமசோ குணத்தையா, இல்லை சாத்வீக குணத்தையா? சாத்வீகம். இப்போ சாத்வீக குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் போய் நீங்கள் ரஜஸ்தோ குணத்தை வந்து புகுத்தணும்னு நினைக்கிறீங்க. எவ்வளோ பெரிய ஒரு, நான் சொல்கிறது ரொம்ப கடுமையாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறது. இதை தான் வேதம் சொல்லியிருக்கு, இதுதான் வேதாந்தம் சொல்லியிருக்கு, இதுதான் பகவத்கீதை சொல்லியிருக்கு, இதெல்லாம் எல்லாமே சொல்லியிருக்கு. சிம்பிள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீக்குவென்சி லெவலுக்கு இருந்தால் தான், நீங்கள் ஒரு எஃப்எம்ஐ கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் 93.8ன்னு வைங்க. நீங்கள் 93.8 வச்சா தான் அது கேட்கும். நீங்கள் 7 வச்சா கரகரன்னு தான் கேட்கும், 9 வச்சா கரகரன்னு தான் கேட்கும். நீங்கள் அந்த ஃப்ரீக்குவென்சி லெவலில் எட்டாமல் ஒரு பையன் உட்காந்து படிக்காமல் பரீட்சையில் பாஸ் பண்ண முடியாது. ஒரு நபர் வந்து சரியாக 100% இதை கொடுக்காம, எஃபோர்ட்டை கொடுக்காம ஒர்க்கில் அவங்களால ஜெயிக்க முடியாது. பிஸ்னஸில் நீங்கள் 100% கொடுக்காம உங்களால் வின்னராக முடியாது. ஆன்மீகத்தில் நீங்கள் 100% கொடுத்தா தான் எல்லாமே என்னன்றதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ அதை விட்டுட்டு 5% இருந்துட்டு அந்த 5%ல் நம்ம குறை சொல்கிறதுக்கும் ரெடியாக இருக்கும், 5%ல் நல்லது சொல்கிறதுக்கும் ரெடியாக இருக்கும். ஸோ இது 2வது நடுமத்திய நிலையில் இருக்கக்கூடிய மனசாக தான் பாடுது. சரிதான். ஏன்னா அந்த ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல தாண்டிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த தாண்டுற வரைக்கும் அந்த மனசு படுற பாடு தான் வந்து ரொம்ப இதாக இருக்குது. நீங்கள் அம்மா அப்பாட்ட கேட்காதெல்லாம் கொடுத்துருவாங்களா? இல்லை. நீங்கள் சின்ன வயசில் போயிருப்பீங்க, எனக்கு பலூன் வேணும், அது வேணும், இது வேணும், சாக்லேட் எனக்கு வேணும் கேட்பீங்க. அதே அம்மா அப்பா அதே சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காங்களா? ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு நாள் கிடைக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போதைக்கு உங்களுக்கு எப்படி என்னத்துக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். சமயத்துக்கு ரொம்ப கொடுத்தோம்னா இது பல்லு சொத்தையாயிரும்னு கொடுக்க மாட்டாங்க. கடவுளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஆசைப்படுறதுல விபரீத ஆசைன்னு ஒன்று இருக்குது. கரெக்ட். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கற்றுத்தரேன், இந்த இதை பண்ணிங்கன்னா இந்த லைட் ஆஃப் ஆயிரும் அப்படின்னு இப்போ ஒன்று கற்றுத்தரேன். இப்போ போகிறதுக்குள்ளே கற்றுக் கொடுத்துருவதை நீங்கள் நினச்சா அந்த லைட் ஆஃப் ஆயிரும் அப்படின்னு நான் கற்றுக் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் லைட் ஆஃப் பண்ணி பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு லைட் ஆஃப் பண்ணுவீங்க, அப்புறம் ஸ்ட்ரீட் லைட்டை பூரா ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க என்னென்னா, இதனால் ஸ்ட்ரீட் லைட்டில் இருக்கிறவங்களாம் கஷ்டப்பட்டாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டாங்க. உங்களுக்கு அதை அப்ளை பண்ணணும். அப்படி தான். அப்போது மனிதனுடைய ஆசைகள் நிறையா இருந்துருக்கு. கடவுளுக்கு தெரியும், வேண்டத்தக்கதை அறிவனி, வேண்டுவதை அறிவனி, வேண்டத்தக்கதை கலைவனி. அவன் கொடுப்ப நினைப்பதை எவராலும் தடுக்க முடியாது, அவன் கெடுக்க நினைக்கிறதை எவனாலும் கொடுக்கவும் முடியாது. ஓகே. இப்போது இந்த இது இப்படி போகும்பொழுது அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் ஒன்று உள்ளே வரும். சின்ன நம்ம ஆன்மீகம் ஒன்று பேசிட்டோம்,
வாழ்வில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை எப்படி சந்திக்கணும் அப்படிங்கிறது பேசினோம். அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் வர்றது இந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோதிடம் சம்பந்தமாக வரக்கூடிய என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப ஒரு பிளான்ட்டான ஒரு ஆன்சராக இருக்கும். ஏன் இப்படி இருக்க? எல்லாம் விதி, அது நம்ம ஜாதகம் அப்படி இருக்குது. ரொம்ப ஈஸியானது, அவங்க விட தெரியுது தெரியலங்கிறதில்ல, அது ஒரு ஈஸியான ஒரு பதிலாக போயிடுச்சு. ஒன்று விதி, இன்னொன்று நம்ம ஜாதகம் கிரக அமைப்பு அப்படி இருக்குது அப்படின்ட்டு அவங்க கடந்து போயிடுறாங்க. ஏன்னா இது நான் ஏன் இதை சொல்ல வரேன் பொழுது, இன்றைக்கி வந்து அறிவியல் முன்னேற்றமும் அதிகமாக மேலே வந்துக்கிட்டு இருக்குது, ஆன்மீகத்தினுடைய ஒரு தெளிவும் மேலே வந்துட்டுருக்கு. ஆனால் இது ரெண்டுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கிரகம் போய் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுமான்னு அறிவியல் கேட்குது, ஆனால் ஆன்மீகம் பண்ணுன்னு வந்து ஆன்மீகம் சொல்லுது. இப்போ இந்த ரெண்டு கான்ஃப்ளிக்ட் இருக்கும் பொழுது நம்மளுடைய கலாச்சாரத்தவர்களுக்கு வித்தை தெரியுது தெரியலைங்கிறது மேட்டர் இல்லை. ஆனால் இது பெரியவங்க சொன்னாங்க, ஸோ இதில் ஒரு முக்கியத்துவம் இருக்கும், நான் மதிக்கிறேன் அப்படிங்கிறதுனாலேயே அது ஒரு வாய்வழி சொல்லாகவே அப்படி கடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு மனிதன் வந்து தன்னுடைய முயற்சியில் மட்டும் கவனத்தை வைக்கணுமா, இல்லை நடக்கலைங்கிறதுக்காக கிரகத்தின் மேலேயோ விதின்னு சொல்லி ஒரு இது மேலேயோ கர்மம்னு சொல்லி ஒரு மேலேயோ பழிய போட்டுட்டு தன்னை நொந்துக்கிட்டே சுற்றுறது சரியாக இருக்குங்களா அந்த இடத்துல? ஓகே, ஓஷோ வந்து ஒரு இதில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், இந்த ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. யூ கனாட் இது அவங்கள வந்து திருப்திப்படுத்தவே முடியாது விஞ்ஞானத்தை அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஒரு சின்ன ஆசை இருக்கும் சின்ன வயசில், குழந்தைகிட்ட நீங்கள் போய் கேட்டிருப்பீங்க, என்ன கேட்டிருப்பீங்க அப்படின்னா, அப்பா உனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு கேட்பீங்க, அம்மாவை எவ்வளோ பிடிக்குன்னு கேட்பீங்க. அது சொல்லும், அப்பாவை எவ்வளோ பிடிக்கும், அம்மாவை எவ்வளோ பிடிக்கும். நீங்கள் எப்படி அளவுகோல் வைப்பீங்க? கரெக்ட். நம்ம இவ்வளோ பெரிய உலகத்தில் இவ்வளோ தான் பிடிக்குமான்னு கேட்பீங்களா? முடியாது, கேட்க மாட்டீங்க. பட் அந்த குழந்தை அதை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அந்த குழந்தை அதை சொல்லும்போது யூ ஃபீல் ஹாப்பி. இதை உணர தான் முடியும். கரெக்ட். நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில விஷயத்தை வந்து உங்களுக்கு கண்ணில் காமிக்க முடியாது, பட் உணர்வு பூர்வமாக எடுத்துக்கலாம். இப்போ ஜோதிடம் பார்க்கக்கூடிய நமக்கு, இப்போ எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயத்தை உணர முடியும். எதனால் உணர முடியும்னா, நீங்கள் இப்போ இந்த காவல்துறையில் வந்து ஒரு இது இன்சிடென்ட்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா விஷயத்தை வச்சு இன்சிடென்ட்ஸ் எடுத்துப்பாங்க. இங்கேருந்து இப்படி வந்தங்காட்டி இது தப்பாச்சு, அதனால் இங்கே வந்து அதனால் இடித்தார், ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கேயே பிரேக் பிடிச்சிருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது, ஆறு ஹெல்மெட் மாட்டியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இவ்வளோ இன்சிடென்ட்ஸை, ஏன்னா நான் சுவிட்சர்லாந்து போகும்போது அங்கே ஒரு கோயில் திருவிழா நடந்துகிட்ருக்கு, ஒருத்தவங்க வந்து முன்னாடி இருக்கிறவங்க இடிச்சிட்டாங்க. அப்போ நான் அங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்க உட்காந்து போலீஸ்காரங்கக்கிட்ட உட்காந்து பேசும்போது அவங்க எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்கிறாங்க, அவங்க நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அதில் இன்னொரு போலீஸ்னா அங்கேருந்து மேலேருந்து பார்ப்பார், இந்த வியூவே ஒரு 10 இடத்துலேருந்து பார்ப்பார். ஓகே, எப்படி இந்த வண்டி இடிச்சிருக்கும், இந்த இடத்துல இடித்தா எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தார். ஸோ இது அவங்க பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய, நம்ம வந்து திரைப்படத்தில் பார்த்துருப்போம், ஆனால் நிஜமாகவே அது நடந்தது. ஸோ அதே மாதிரி தான் லைஃப் பேட்டர்ன். இந்த லைஃப் பேட்டர்ன் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9 கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 9 கிரகத்தினுடைய ஆட்குள்ள தான் ஒரு மனிதன் இயங்குவான். ஓகே, உதாரணமாக எங்கேயோ இருக்கக்கூடிய கிரகம், நீங்கள் கேட்டீங்க எப்படி நமக்கு வந்து ஒரு இதை ஏற்படுத்துது. சூரியன் இருக்குது பார்த்தீங்களா, எங்கேயோ தான் இருக்குது, லைட்டாக ஒரு லென்ஸ் மட்டும் அதோட வெளிச்சத்துக்கிட்ட உங்கள் கைக்கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 செகண்டில் ஒரு சுடும், சுருக்குன்னு ஒரு சுருக்குன்னு ஒரு இது வந்து சுடும். இந்த சூரிய வெளிச்சத்தின் மூலமாக அந்த ரேஸ் வந்து இந்த கிரகங்களுடைய தன்மை படும் பொழுது ஒரு மனிதனுடைய செயலாக்கம் இப்படி மாறுது. இதை வந்து அனுபவபூர்வமாக பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜோதிடம் எதுக்கு வந்தது அப்படின்னா, நல்ல நேரம் கெட்ட நேரத்துக்காக. ஓகே, இது நல்லது பிறந்தா நல்லது, கெட்டது பிறந்தா கெட்டது, இது ஈஸி தானுங்க. இது ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் அது யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டதுன்னு இருக்கு. நான் சொல்கிறது யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது. நீங்கள் அப்போ ஜோதிடம் யாருக்கு வேலை செய்யுதுன்னா, இது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து சனியோடைய தன்மைகள் இவங்களுக்கு இருந்தால் இவங்க இப்படி தான் இருப்பாங்க. ஓகே, ரொம்ப அழகாக சொல்லி வச்சுருங்க. 7.5 சனி இப்போ அவருக்கு ரொம்ப கவனமாக இருக்குது, பேசுறது பூரா இப்படி தான் பேசுவாங்க. சந்திராஷ்டமம், கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு யாரோ குத்திட்டு போயிடுவாங்க, கவனமாக இரு சொல்கிறாங்க. இது உண்மை. நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அனுபவபூர்வமானவங்க சொல்லுவாங்க, சந்திராஷ்டமத்தில் நான் பட்ட பாடு, ஐயோ சந்திராஷ்டமம் தண்ணிங்கன்னா இப்படி ஆச்சுன்னுவாங்க. இதெல்லாம் நடக்கும். நீங்கள் நடக்காதுன்னு சொல்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு சொல்லிகிட்டு இருக்கலாம், வேண்டாம், நம்பாமல் இருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம், பட் இட் ஹேப்பன்ஸ். எஸ், அதுதான் உண்மை.
ஸ்படிகம் போட்டால் ஜில்லுன்னு இருக்கும். இது ஃபேக்ட். ஏன் அதுக்கு நான் வந்து இல்லை அடுப்பு மேலே வச்ச ஸ்படிகம் ஜில்லுன்னு இருக்குமான்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? அப்போது இது வந்து ஜோதிடம்ங்கிறது 100% உண்மை. பட் இதை பயன்படுத்திக்கக்கூடிய நபர்களும் சில பேர் இருக்காங்க. ஓகே, நான் சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அஷ்டம சனியில் வேலையே செய்யலை. அஷ்டம சனியில் வேலையே செய்யலை. 2.5 வருஷ காலம் சும்மா இருந்தார். படாத பாடுபட்டார். ஓகே, படாத பாடுபட்டார். அப்புறம் சொல்கிறாரு, பார்த்தீங்களா அஷ்டம சனி எவ்வளோ படாத பாடுபடுத்துது, நீங்கள் வேலை செஞ்சாலும் படாத பாடு தான் படுக்கும். ஓகே, நான் சொல்கிறது உங்களுக்கு. அவருக்கு உடல் உபாதைகள் வந்து அந்த எண்ணத்தில் சில பேர் இயங்குவாங்க. அப்படி கிடையாது. சந்திராஷ்டமத்தப்போ வந்தால் வேலையே செய்யக்கூடாது. நீங்கள் என்னோட நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், பண்ணுங்க. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா இரவு நிறைய எதெல்லாம் ஆபத்தான விஷயத்தை போய் தொடாதீங்க. ஓகே, யாராவது ஒருத்தர் திட்டுறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 செகண்ட் முன்னாடி நமக்கு சந்திராஷ்டமம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்பிள். ஸோ அது அதனுடைய வேலையை செய்ய தான் செய்யும். ஆனால் அந்த நேரத்துலையும் இது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நான் கவனமாக இருக்கிறதுக்கு சுதந்திரம் என்கிட்ட இருக்குது. அப்படி இருந்துட்டு நீ செயல்படுறதை செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமாம். எல்லாத்தையும் தூக்கி படனை வந்து இது மேலே போட்டுட்டு அதனால தான் சொல்கிறது தப்பு. நான் எத்தனை ராகு தசையில் இருக்கிறவங்க மிகப்பெரிய லெவலுக்கு வந்தவங்கள பார்த்துருக்கேன். ஓகே, 7.5 சனியில் டாப்பில் இருக்கிறவங்களோட ஜாதகம் பார்த்துருக்கேன். ஓகே, அஷ்டம சனியில் தான் பதவி கிடைச்சவங்க இருக்காங்க. ஓகே, அஷ்டம சனியில் பதவி கிடைச்சவங்க இருக்காங்க. சனி சரியில்லைன்னு சொன்னவங்க டாப்பில் இருக்கிறவங்களாம் பார்த்துருக்கேன். நம்ம நாட்டு பிரதமர் வந்து எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட 15 வருஷம் முதலமைச்சர். அடுத்து 12 வருஷம் தாண்டியாச்சு. அடுத்த 15 வருஷம்னு வச்சுக்கோங்க. இந்த 15 வருஷம் 30 வருஷ காலம் இந்த இதுக்குள்ளேயே இருக்காரு. 30 வருஷத்தில் நல்லது வந்திருக்கும், கெட்டது வந்திருக்கும், எல்லாமே வந்திருக்குமா? கண்டிப்பாக. எத்தனை சந்திராஷ்டிரம் வந்திருக்கும்? எல்லாமே தாண்டி வந்திருக்காரா? ஸோ இத்தனையும் தாண்டி அவர் வந்து இன்றைக்கும் உலகம் போற்றக்கூடிய நபராக இருக்கார் இல்லையா? அப்போது இதெல்லாம் தாண்டனமே தவிர இதை நினச்சி பயப்படக்கூடாது. பியூட்டிஃபுல். நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. மான் இருக்குது, தண்ணி குடிக்கிற இடத்துல முதல்ல இருக்குன்னு அதுக்கு தெரியும். வெளியில் இறை தேடி வரும்பொழுது எங்கேருந்தும் புலி அட்டாக் பண்ணணும்னு அதுக்கு தெரியும். ஆனால் அது உள்ளவே இருக்காது. என்ன கஷ்டம் இருந்தாலும் அது வெளியில் வரும். வெளியில் வந்து ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு போகும். சமயத்தில் பாதிக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதனால் ஜோதிடம் என்பது அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக எடுத்துக்கலாம். அதை லைஃபாக இருந்தானே எனக்கே போர் வச்சிடும். கரெக்ட். இப்போ நீங்கள் என்கிட்ட உட்காந்து பாட்காஸ்ட்டுக்கு வேண்டி ஒரு மணி நேரம் ஜோதிடத்தை பற்றி பேசலாம். வெளில வந்து ஒரு 5 மணி நேரம் பேசுனீங்கன்னா எனக்கே போர் அடிச்சிடும். கண்டிப்பாக. ஏன்னு கேளுங்க, வேறு எதாவது பேசலாமான்ருவேன். கரெக்ட். ஏன்னா நான் என்ன பண்ணுறேன்னா அது பார்க்குற சமயத்தில் அதை எடுத்துக்கிறேன். மீதி சமயத்தில் என்னோட ஒர்க் பண்ணுறேன் நான். எனக்கு நீ நல்லதாக இருக்கா, நல்லது இருக்கா, கெட்டது இருக்கா, டெய்லி கேலண்டரை பார்க்குற வழக்கம் இருக்கும். துக்கம், ஊக்கம், பிரீதி, ஆமாம், அந்த ஒரு வார்த்தையில் எழுதியிருப்பாங்க. அவ்வளோதான். நமக்கு அப்படி எடுத்துக்கணும். கரெக்ட். ஸோ அப்படி எடுத்துகிட்டு லைஃப்பை சேலஞ்சிங்காக ஓட்டி ஆகணும். கஷ்டமே படக்கூடாதுன்னு நினச்சா ரொம்ப கஷ்டம். அதுதான் நமக்கு துன்பமாகவே வந்து முடிஞ்சிருது இல்லைங்களா? இப்போது தெய்வம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது, இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பேசும்பொழுது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் தெய்வத்தை தொட்டே தான் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ தெய்வம் அப்படிங்கிறது வந்து மனிதன் பல ரூபங்கள், நாம ரூபங்களில் வந்து தெய்வத்தை வழிபடுறதுங்கிறது ஒரு வழக்கம். ஸோ இப்படி பல நாம ரூபங்களில் வழிபடும் பொழுது தான் அவனுக்கு பிரச்சனைங்கிறது அது கூடவே வந்துடுது. தெய்வத்தினால ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. தெய்வத்தை பற்றி சொல்லக்கூடிய நூட்கள்னாலையும் பெரியவர்கள்னாலையும் பிரச்சனை வரப்போகிறதில்ல. இதனுடைய நோக்கம் புரியாத மனிதர்களிடம் தான் ஒரு சில பிரச்சனைகள்னு இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு சில இது ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். உண்மையாலுமே என்ன, நீங்கள் அப்படியே கோயிலை பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ தெய்வங்களை மனிதர்கள் அணுகும் பொழுது எந்த மாதிரி மனிதர்கள் தெய்வங்களை அணுகணும்? ஸோ சாமிங்கிறது உனக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கறது இல்லைப்பா சாமி, உனக்கு அனுபவத்தை கொடுத்து உன்னுடைய முன்னேற்றது தான் சாமிங்கிற அந்த வார்த்தையை சொல்லியிருந்தீங்க. அப்போது ஒரு தெய்வத்தை எனக்கு இந்த சாமி தான் பிடிக்கும், நான் இது தான் பண்ணுவேங்கிறது சரியா, இல்லை அந்த இடத்துலையும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதும் சரி தானே? நான் இதை கேட்குறதுக்கு காரணம், முன்னாடி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அவங்கக்கிட்ட வேறு ஒரு தெய்வத்தை போய் வழிபடுறதுக்குன்னு சொல்ல போகும்பொழுது அவங்க என்ன சொன்னால், இல்லை நாங்கள் அங்கே போக மாட்டோம், அது எங்களுடைய வழக்கம் இல்லை. அவ்வளோ ரிஜிட்டாக இருந்தாங்க அந்த இதில். எனக்கு அதுதான் என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் அப்படி ஒரு மனுஷனை நான் பார்க்குறது. நான் கேட்கவே செஞ்சேன், இதில் என்னங்க இருக்குது, சாமி தானே, இதில் என்ன இருக்குது? இல்லை அது எங்களுடைய வழக்கம், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சரி, நான் தர்க்கத்திற்கு போகிறதுக்கு அன்றைக்கி எனக்கு விருப்பம் இல்லை.
ஸோ இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கக்கூடிய சூழல்ல தெய்வத்திடம் பாகுபாடுங்கிறது வந்து தேவைதான உண்மையாலுமே அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு அதாவது தெய்வத்துக்கே கஷ்டம் வந்திருக்கு. கிருஷ்ணர் பிறக்கும்போது பார்த்தீங்களா எங்கே பிறந்தார்? நார்மலாக ஜெயிலில். கிருஷ்ணருக்கு முன்னாடி எத்தனை பேர் இறந்தாங்க? அவரோட சகோதரர்கள் 7 பேர் 8வது பிறந்தார். 7 பேர் இறந்தாங்க. இவர் பிறந்திருக்காரு. ம். பிறந்த உடனே சும்மாலாம் இல்லை, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துல தலையில் கூடையில் வச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க. இப்போ பாருங்க, அவர் பிறக்கும் போதே எவ்வளோ போராட்டத்தோட பிறந்திருக்காரு. அவரை கொல்றதுக்கு அரக்கிகள் வந்திருக்காங்க. ம். அவரை கொல்றதுக்கு அரக்கி அரக்கிகள் வந்திருக்காங்க. நம்ம லார்ட் கிருஷ்ணானா ரொம்ப ஜாலியாக இருக்கார். அவர் பாட்டுக்கு ஆஹா ஓ பிரமாதம். எங்கே பிரமாதம்? சுப்ரீம் லார்ட் ம். அர்ஜுனனுக்கு இப்படியே இப்படி இருந்தவரை ம். கீதா உபதேசம் பண்ணி இப்படி மாற்றிட்டார். ம். மாற்றி முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் அர்ஜுனன் என்ன தெரியுமா சொன்னார்? எப்படி எல்லாத்தையும் ஜெயிச்சனான்னு. நீயா ஜெயிச்ச? அப்போ கூட தன் பேர் வரல. இவ்வளோ உழைச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு தன் பேர் வரல. கடவுளுக்கு இந்த கஷ்டம் இருந்திருக்கு. ம். 7.5 சரியில் 7 நாளைக்கு சிவபெருமான சனீஸ்வரர் பிடிக்கணும்னு கேட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்கார்? நேராக போய் எல்லாம் இப்படி வச்சு உட்காந்துருக்காரு, மரத்துக்குள்ளே உட்காந்துருக்காரு. 7 நாளைக்கு சனி பிடிக்காமல் இருந்ததுக்கு அவர் சொன்னார், இத்தனை நேரம் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தீங்களா, அதுவே என்னால் தான் இருக்காரு. அதுதான். பார்வதி தேவி தாக்ஷாயினியாக இருந்து அவங்க அப்பாவை போய் பார்த்துருக்காரு. ம். பார்த்துட்டு வந்தோடனே அவங்கள ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தீயில் இறங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்வத மகாராஜாவுக்கு பொண்ணால் பார்வதி பிறந்திருக்கா. ராமபிரான் மாதிரி ஒருத்தர் கஷ்டப்பட்டவர் எங்கேயாவது பார்க்க முடியுமான்னு கேட்டால் அப்படி வனவாசத்தை அனுபவிச்சிருக்கார். ம். எல்லாத்தையும் இழந்து நின்றுருக்கார். ம். ராஜாவுடைய புள்ள ம். எல்லாத்தையும் இழந்து நின்றுருக்கார். கௌதம புத்தர். இப்போ நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்மளுடைய கடவுள்லாம் சந்தோஷமாக இருந்திருக்காங்கன்னு. ம். அவங்களுக்கே கஷ்டம் வந்திருக்கு. இருந்து அவங்களே போட்டு படாத பாடுபட்டிருக்காங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போது கடவுளுக்கே இது வந்து இயற்கை. ம். கஷ்டம் நல்லது வருது கெட்டது வருதுங்கிறது ஒரு மனிதனுடைய இயற்கை. நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதில் வந்து ரொம்ப அற்புதமாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. உனக்கு எது பிடிக்குதோ அதுவா. நான் வந்து நீங்கள் பேப்பர் வச்சிங்க, நீங்கள் நான் ஆரம்பிக்கும் போது பார்த்தேன், தொட்டு கும்பிட்டு ஆரம்பிச்சிங்க. கேமராவை தொட்டு கும்பிட்டீங்க, சிஸ்டத்தை தொட்டு கும்பிட்டீங்க. பிகாஸ் யூ பிலீவ் கடவுள் அதில் இருக்காருன்னு அது ஒரு ஆரம்பமாக நினைக்கிறீங்க. நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், வெளிநாட்டில் போய் பார்க்கும்போது அவங்க வந்து புக்கு வச்சு, அவங்க படிக்கிற புக்கை வச்சு மேலேருந்து இன்னொரு புக்கை எடுக்கிறாங்க. நீங்களும் நானும் ஒரு பேப்பரை கூட மிதிக்க மாட்டோம். நீங்கள் சொல்கிறது கேட்டதுக்கே எனக்கு அது பிடிக்காம தான் பக்குன்னு இருக்கு. ஆமாம் இல்லையா? அவங்க புக்கு மேலே படிக்கிற புஸ்தகத்தை ஒரு 10 புஸ்தகத்தை வச்சு மேலே ஏறி இன்னொரு புக்கை எடுத்தாங்க. ஓகே. பட் நம்ம இதில் அப்படி பண்ண மாட்டோம். அம்மா வந்து காலையில் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌதுமே தொட்டு கும்பிட்டு படிப்ப ஆரம்பின்னுவாங்க. நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, ஆயுத பூஜை இருக்கீங்க, அதே சமயத்தில் எல்லா விஷயமும் மரத்தை பார்க்குறீங்க, வேப்ப மரம் மாரியம்மன் சொல்கிறீங்க, நாகரை பார்க்குறீங்க, அது யார் தெரியுமில்ல, ராகு கேது, பிள்ளையார் பக்கத்தில் இருப்பாங்க. நாகத்தை பார்த்தா நல்லா பாம்பது, புத்துக்கு பால் தான் ஊற்றணும், நீ அதை நீ இம்சப்படுத்தக்கூடாது. பசுமாடு தெய்வத்துக்கு சமானம். பசுமாடு உடம்பு ஃபுல்லாக தெய்வம் இருக்குது, அதை நீ துன்புறுத்தக்கூடாது. யானை விநாயகர் நீ கஷ்டப்படுத்தக்கூடாது. மயில் முருகன். எல்லா விஷயத்தையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆடு கருப்பராய சுவாமி வச்சிருப்பார். எல்லாத்துக்குமே இறைவனுடைய தன்மையை கொடுத்துட்டாங்க. எல்லாத்துக்குமே இறைவனுடைய தன்மை கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு இது பிடிக்கும், உங்களுக்கு சில பேருக்கு இது பிடிக்காது. இப்போ அப்புறம் ஏன் சார் எல்லாரும் ஒரு குணாதிசயங்கள் இருக்கா? நீங்கள் கேட்டீங்க, எனக்கு இந்த தெய்வத்தை பிடிக்கும், அந்த தெய்வத்தை பிடிக்காது. நீங்கள் இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய இறைவனுடைய படைப்பே அப்படி தான். உதாரணத்துக்கு சிவபெருமான்கிட்ட வாகனம் என்ன நினைக்கிறீங்க? காளை, மூரி, காளை. அம்பாளுடைய வாகனம் சிங்கம். சரி, காளையை பார்த்தா சிம்மம் விடுமா, சிங்கம் விடுமா? விடாது. முருகன்கிட்ட மயில். அவர் கால் கடியில் இருக்கிறது பாம்பை மயில் விடுமா? விடாது. விநாயகரோட வாகனம் மூஞ்சூரை பாம்பு விடுமா? விடாது. பாருங்க, எல்லா தெய்வத்தினுடைய வாகனமே அந்தந்த தெய்வத்தினுடைய வாகனத்தை விடாது. ஆனால் நாலுமே ஒரே இடத்துல இருந்து சோமாஸ்கந்தராக இருந்து காட்சி அளிப்பார் சிவபெருமான். பார்த்துருக்கீங்களா? இப்படித்தான்
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பிடிக்கும் பிடிக்காது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இருந்துட்டு இருப்பாங்க. நம்மளுடைய இதில் மட்டும்தான் நீ எதை பிடிக்குதோ அதை ஏற்றுக்கோ. ஓகே. நீ முருகனை வந்து முருகன் என் அப்பன் அப்படின்னு அவ்வை பிராட்டி சொல்கிறான். அவ்வை பிராட்டிக்கு வயசு என்ன, முருகருக்கு வயசு என்ன? என்னோட அப்பன்கிறா. சிவபெருமான் என்னோட அப்பா. பிள்ளையார் என் செல்ல குழந்தை தெரியுமா? எங்கள் வீடு ஃபுல்லாக பிள்ளையார் தான் வச்சுட்டு இருப்பேன். பிள்ளையாரை கீழே போட்டால் கூட எடுத்தாங்க வை, எடுத்து வச்சுரு, ஏன்னா என் குழந்தை அது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? என்னோட அம்மா அம்பாள். இப்படி சொல்லக்கூடிய இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்திய திருநாட்டில் தான் இருக்கும். அப்படி நீங்கள் கடவுளை பாவித்து கொள்ளலாம். ஏன் என்ன உறுதி இல்லை, எனக்கு இந்த தெய்வந்தாங்கிறதுல என்ன தப்பு? ஓகே. ஸோ எப்பவுமே தவறு இல்லை, தாராளமாக இது பண்ணலாம். அதாவது 2 விஷயந்தான். என்னோடது கரெக்டுன்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது, என்னோடது தான் கரெக்டுன்னு நினைக்கிறதுலையும் தப்பு கிடையாது. உன்னோட இது தப்பு, என்னோட இது கரெக்டுன்னு சொல்கிறது தான் அங்கே தான் பிரச்சனை. நான் சொல்கிறது உங்களுக்கு. ஸோ நான் கொண்டிருக்கிற பக்தியில் நான் ஒரு உன்னதமான பக்தியாக அதை நினச்சிட்ருக்கேன், தப்பே கிடையாது. பட் இது தவறு, இது ரைட்டுன்னு சொல்கிறது தான் தப்பு. நான் சொல்கிறது உங்களுக்கு, ஒரு அம்மா வந்து 4 குழந்தைகளுக்கு ஊட்டுறா. என்னதான் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அப்படி லைட்டாக வந்த ஒரு கைவாக்கு போயிடும் தன்னோட குழந்தைக்கு, இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த இறைவனுடைய காஞ்சி மகாபிரிவா வந்து இதில் போகிறார், ஒரு யானையில் போயின்னு இருக்கார். அப்படி பல்லக்கில் போயிட்டு இருக்கும்போது கீழே இருக்கிற பக்தர்லாம் எல்லாரும் சொல்கிறா ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. பெரியவா என் ஆயுள் இருக்கிற வரைக்கும் உங்கள் கூட இருப்பேங்கிறார் ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்கிறார், என் வாழ்க்கையை தவம் இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன், எப்போவுமே நீ உங்கள் கூட தான் இருப்பேன், எல்லாம் சொல்லிகிட்டே வர்றார். யானை லைட்டாக அந்த குழியில் கால் விட்டு இப்படி ஏறிச்சு. சொன்ன 10 பேர்த்தையும் காணும், படார்னு ஓடி போயிட்டாங்க. ஏன்னா யானை இது மிதிச்சிருச்சுன்னு என்ன. அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா ஒரே ஒரு இது சொல்கிறார், முருகா அப்படின்னார். ஆனால் அவர் பூஜை பண்ணுறது யாருக்கு? சந்திரமௌலீஸ்வர். அவர் இருக்கிற கோயில் என்ன? காமாட்சி. ஆனால் அவருக்கு என்ன வந்ததுன்னா ஃபஸ்ட்டு அம்மான்னு வந்தது, அடுத்தது முருகான்னு வந்தது. சன்னியாசி, அம்மாங்கிற பேர் வருது, தன்னை விட்டு அது போக முடியல. அடுத்தது முருகான்னு வருது, அப்போ இஷ்ட தெய்வம் உள்ளே இருக்குது. இப்படி தான். அப்போது தனக்குள்ளே அந்த இஷ்ட தெய்வத்தை உள்ளே வச்சு நான் வந்து திருப்பதிக்கு போயிட்டு முருகான்ருவேன். ஓகே. சுற்றில என்ன ஒரு சைஸாக பார்ப்பா என்ன, ஏன்னா எனக்குள்ளே ஒரு ஊறி எடுத்து கரெக்ட். அது ஊறி போனங்காட்டி என்னென்னா என்னால் எதையும் ஏற்க முடியல. இது வந்து ஒரு காதல், இது ஒரு காதல். ரொம்ப அன்பு வச்சுருக்கிற ஒரு மனைவிட்ட போய் 100 பேர் இருந்தாலும் தன் கணவர் தனியாக தெரியும் அவங்களுக்கு. ரொம்ப அன்பு வச்சுருக்கிற மனைவியை இருந்துட்டு எத்தனை பேரை பார்த்தாலும் கண்ணு முதல்ல அவங்கக்கிட்ட தான் போகும், வேறு எங்கேயும் போகாது. ஸோ இதுதான். நீங்கள் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனு, நான் முந்தானேத்து போனேன், போகும்போது அங்கே ஒரு 300 குழந்தைகள் இருக்கும். 300 குழந்தைகளும் பார்க்குறேன், ஆனால் என் கண்ணு வந்து டக்குன்னு போய் என் குழந்தை மாதிரி படுது. ஏன்? ஏன்னா உங்களுக்கு என்னோடதுங்கிற அந்த ஒரு இது இருக்குது, அவ்வளோதான். ஸோ நீங்கள் எத்தனை பேர் வித்தியாசமாக இருந்தாலும் நமக்குள்ளே அது வந்துடும். நம்ம பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது முருகரை கும்பிட்டு தான் ஆரம்பித்தோம். பட் நான் இப்போ வரைக்கும் அந்த கேள்வியை நிறுத்தினது காரணம்னா ஒரு சில ஜென்ரலான விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து அது தெரிஞ்சுக்கும் பொழுது அன்றாட வாழ்வுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால தான் அந்த ஜென்ரலான ஒரு சில கேள்விகள் கேட்டதற்கு உண்டான காரணம். பட் எங்கே சுற்றினாலும் திரும்ப அவர் வந்துடுறார், முருகர் வந்து நின்னுறார். இப்போது வந்து ஆக்சுவலாக அந்த முருகருங்கிற சப்ஜெக்டுக்குள்ளே நான் அப்படி வரலான்னு பார்க்குறேன். முருகர் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சால் 6 படை வீடு இருக்குது. ஒன்னொன்னுலேயும் ஒரு வகையான காட்சிகள் அப்படிங்கிறது முருகன்ட்டு இருக்குது. நான் முன்ன ஒரு இடத்துல ஒரு கேள்விப்பட்டேன், ஒருத்தங்க செவி வழி செய்தியாக கேட்ட ஒரு செய்தி. எல்லாரும் 6 வீட்டிற்கும் போகணும்னு அவசியம் கிடையாது, அது வந்து ஒரு சில ஸ்பெஷலைசேஷனுக்கு உண்டான மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பழனியா ஆண்டி கோலத்தில் இருக்கிறதுனால சன்னியாசிகள் போகக்கூடிய அந்த ஒரு இடம், திருச்செந்தூரா வந்து ஒரு வீரத்திற்கும் என்ன போர்க்கோலத்தில் இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே அது அப்படி தான் இருக்குங்களா? ஏன்னா முருகன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தெய்வத்துக்கு 6 தனி உருவங்களாக காட்ட தான் பட்டிருக்கே தவிர இது தனித்தனியாக நான் ஸ்பெசிஃபிக்காக நான் என்னுடைய தேவைக்காக அணுகணும்னு ஒரு நோக்கம் இருக்கா?
இல்லை நான் முருகன் நான் எங்கே கும்பிட்டாலும் அதே முருகன் தான் எனக்கு இது இருக்குமா அப்படிங்கிறது. ஏன்னா பிகாஸ் என்னோட லோக்கலில் இங்கே இருக்கக்கூடிய முருகனும் முருகன் தான், ம். ஆறுபடை வீட்டில் இருக்கிறதும் முருகன் தான். ஸோ இது எப்படி அணுகி பார்க்கறது உண்மையாலுமே? ம். அதாவது நான் 6 படை வீட்டுக்கு வருஷத்துக்கு 6 தடவை போகிறேன். அது சரி, ஓகே. நான் ஒரு டூரிசம் வந்து பண்ணி அதில் 6 படை வீட்டுக்கும் ஆட்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஆமாம், நீங்கள் இப்போ இந்த ஸ்கந்தா டூரிசம் ஓகே ஃபைன். அதில் 6 படை வீட்டுக்கும் கூப்பிட்டு போகிறேன். நான் டிவியில் சொல்லும் பொழுதும் எந்த நிகழ்ச்சியில் சொல்லும் பொழுதும் 6 விதமான சக்தியை உங்களால் உணர முடியும்னு சொல்லுவேன். ஓகே, 6 விதமான சக்தி உங்களால் உணர முடியும். ஓகே. அதில் அந்த வார்த்தையை கடைசியில் நல்லா வச்சுக்கோங்க, உணர முடியும்னு சொல்லுவேன். ம். நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு வடபழனி முருகன் கோயில், நான் சென்னையில் இருக்கும்போது வடபழனி முருகன் கோயில் ரெகுலராக போவேன். ஓகே, இன்னைக்கு காலையில் மருதமலை முருகன், எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா மருதமலை முருகன் தெரியும். ஓகே. முருகன் கோபுரத்தை நான் டெய்லி பார்ப்பேன். ம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பார்ப்பேன், திருப்பி என் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்ப்பேன், ம். திருப்பி வரும்போது பார்ப்பேன். ஒரு அட்லீஸ்ட் 10 தடவை போனேன்னா 10 தடவையில் 15 தடவை பார்ப்பேன். ஓகே. நான் சொல்கிறேன், இதை வந்து உணர தான் முடியும். ம், நான் ஒன்று சொல்கிறேன், பழனியில் எத்தனை வேடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆண்டி கோலம் பார்த்துருப்பீங்க. ம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேடனுடைய ஓகே. அலங்காரம் நான் 2 தான் பார்த்துருக்கேன். நீங்கள் சொல்கிறது வேட கோலம் போடுவாங்கன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ம். நான் வந்து ராஜ அலங்காரம் பார்த்துருக்கேன், ஆண்டி கோலம் பார்த்துருக்கேன். அது ஆக்சுவலி பாலசுப்ரமணிய அலங்காரம். ஓகே. பட் ராஜ அலங்காரம் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஓ, ராஜ அலங்காரம் இருந்திருக்கு, பாலசுப்ரமணிய அலங்காரம் ராஜ அலங்காரம் மாதிரி இருக்குது. ஓகே ஃபைன். அப்புறம் வேடன் அலங்காரம் ஓகே. பார்க்க முடியும். அப்புறம் காத்தால ஆண்டி கோலத்தில் முருகனை பார்க்க முடியும். ம், ஸோ இந்த ஒவ்வொரு முருகனையும் நீங்கள் பாருங்கள், அது முருகன் தான், ம். ஆனாலும் வித்தியாசமான அனுகிரகத்தை கொடுப்பார், வித்தியாசமான ஒரு அம்சத்தை கொடுப்பார். தான் ஒரு மந்திரம், ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று. எவ்வளோ அழகான விஷயம் தெரியுங்களா? ஈசனுடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ கொடுப்பன வேணும். உண்மைதான், உண்மை. இப்போ ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் உண்டு, ஈசனுடன் ஞானமொழி பேசும் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, அந்த தீர்க்கக்கூடிய முகம் ஒன்று இருக்குது. குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. இப்போ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. அதாவது சூரரை வதைத்த முகம் ஒன்று. இந்த சூரரை வதைக்கிறது திருச்செந்தூர். அந்த காட்சி நீங்கள் பார்த்து தான் ஆகணும். நம்ம சில விஷயத்தை என்னோட லைஃப்பில் பல விஷயத்தை டெலீட் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்களே, பல விஷயத்த மறக்கணும்ப்பா. பல விஷயம் வந்து நான் வந்து கேரி அவுட் பண்ணக்கூடாது, இதை வந்து மறக்கணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது நீங்கள் அந்த தெய்வத்தை பார்த்தா தான் உங்களுக்கு மாறும். ஸோ அந்த இடத்துல அது அதற்குண்டான அந்த சக்தி அந்த வேலையை செய்யும். நான் இது வந்து எப்படி உணர்றேன்னு கேட்டிங்கன்னா, வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போனால் அந்த சக்தி கிடைக்குது. ஆனால் என்னென்னா இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறேன் பாருங்க. சரி, இங்கேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் நீங்கள் இப்போ கோவை மாவட்டத்திலேருந்து திருச்செந்தூர் போனோம்னா அட்லீஸ்ட் யூல் டேக்ஸ் 8 hours. ஒரு 8 மணி நேரம் எடுக்கும். இந்த 8 மணி நேரம் நீங்கள் எங்கே போகிறீங்கிற ஒரு கோல் உள்ளே இருக்குல்ல. இப்போ நீங்கள் இப்படி போயிட்டு இப்படி வந்துடுறீங்க பக்கத்து கோயிலுக்கு, ஆனால் 8 மணி நேரம் ஒரு சிந்தனையோடு போகிறீங்க. எங்கே போகிறீங்க? திருச்செந்தூர் போகிறேன், முருகனை பார்க்க போகிறேன். நீங்கள் இடையில யார் நிறுத்தி எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? முருகனை பார்க்க போகிறேன், திருச்செந்தூர் போகிறேன் இல்லைங்களா? அப்போ இது இங்கேருந்து செட் பண்ணிட்டீங்க. கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து நான் திருச்செந்தூர் முருகனை பார்க்க போகிறேன்னு நீங்கள் 9 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறீங்க. 9 மணி நேரம் உங்களுக்கு கூட அந்த சக்தி உள்ளவே வந்துட்டு, அந்த பேர் உள்ளேயே இருந்துகிட்ருக்கு. கோயிலுக்கு போய் சேர்ந்துடுறீங்க. சார் எதுக்கு சார் வந்தீங்கன்னு சொல்லிட்டு பேப்பர் ஒன்று கொடுத்துருப்போம். அதுக்கு டெம்பிள் இதுதான் இருக்கும், டூரிசம் ஹோட்டல் தான் இருக்கும். எதுக்கு சார், என்ன சார் வந்தீங்கன்னு அதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன போடுவீங்க? டெம்பிள் விசிட் டு சி முருகன் டெம்பிள் விசிட்னு போடுவீங்க. இப்போ அங்கேயும் நீங்கள் டெம்பிள் விசிட் போடுறீங்க. குளிச்சுட்டு குடுகுடுன்னு கோயிலுக்கு ஓடுவீங்க. கோயிலுக்கு ஓடினீங்கன்னா நீங்கள் 100 ரூபா டிக்கெட் வாங்கலாம், இல்லை டிக்கெட் வாங்காமல் பொது தரிசனம் பார்க்கலாம். ஒரு 1 மணி நேரம் ஆகுங்களா? 1 மணி நேரம் ஆகும்போது யாரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுவீங்க? முருகனை பார்க்குறேன். உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோப்போ? முருகனை பார்க்க போகிறேன். போய் இப்படி சாமியை தரிசனம் பண்ணுறது 2 செகண்டு இல்லை ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுவீங்க. வெயிட் பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்துட்டு வீட்டில் யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா முருகனை பார்த்துட்டேன். இப்போ பாருங்கள், 10 மணி நேரம் ட்ரைவ் பண்ணிட்டு போய் 2 மணி நேரம் க்யூவில் நின்று நீங்கள் பார்த்த 3 செகண்டுக்கும் 5 செகண்டில் மனசு திருப்தி ஆகிடுது. அப்போ அந்த முருகனுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு பாருங்கள். நான் சொல்கிறது அப்போது உங்கள் சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3/4 நாள்
ம் 24 மணி நேரத்தில் 3/4 நாள் ம் முருகனே உங்கள் மனசில் உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்துருக்கார். வேற எந்த தாட்டுமே போகலை. எப்படி வந்தாலுமே வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு எனக்கு சாமிகிட்ட போகணுங்கிறது தான். இப்போ நான் 6 படை வீடு கோயிலுக்கு போகிறேன். ம் அப்போது எனக்கு ஒரு 3 நாள் ஆகுது. அப்போ அந்த 3 நாள் நான் யாரோட சிந்தனையில் இருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ம் 3 நாளுமே அந்த சாமியினுடைய சிந்தனை மட்டும். அது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்குள்ளே போயிடுச்சா ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. Correct. இப்போ உதாரணத்துக்கு சரியான பசி, ம் ஃபுட்டு உள்ளே போயிடுச்சு, ம் பசி போயிடுச்சு, ம் சரியான கோபம், யாரோ வந்து சமாதானப்படுத்தினாங்க, கோபம் போயிடுச்சு, ரொம்ப மனசு சரியில்லை, அட விடுப்பா எல்லாம் சரியாயிரும், டக்குன்னு மனசு ஆறுதல் ஆயிடுச்சு. அப்போ ஒரு விஷயம் வந்தோடனே இன்னொரு விஷயம் போயிடுது. இதுதாங்க உள்ள. நான் 6 படை வீட்டுக்கு போயிட்டு எனக்கு என்ன தெரியுங்களா வேலை, முருகரை பார்க்குற வேலை இல்லை, வந்த பக்தரை பார்க்குற வேலை. ம் அப்படியே அவங்கள பார்ப்பேன். ஒரு இடத்துல அப்படியே அழுவாங்க, 2வது இடத்துல அந்த முருகனை பார்த்துட்டு வெளியில் வந்து சிரிப்பாங்க, 3வது இடத்துல பேசவே மாட்டாங்க. ம் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ம் நீங்கள் அந்த வேனுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு அடுத்த கோயில் போகிற வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேச மாட்டாங்க. ம் ஏன் பேச மாட்டாங்கன்னா அந்த முருகனை பார்த்த ஒரு அந்த ஒரு அந்த அமைதி, அந்த excitement. தியானம் உள்ளே போயிடுச்சு. பேசாமையே வருவாங்க. ம் அப்படி அந்த குரல் சாஃப்ட் ஆயிடுச்சு. சாஃப்ட் ஆயிரும். சூப்பராக இருந்தார் முருகர். ம் வீட்டில் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, வீட்டில் கூப்பிட்டு சொல்லுவாங்க, ம். இவ்வளோ அழகான தரிசனம். ம் அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, எத்தனையோ கஷ்டங்க, தொழிலில் கஷ்டம், வீட்டில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இத்தனை பிரச்சனையும் தாண்டி அந்த 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 ஒரு 4 நாள் அவங்களுக்குள்ள எங்கிட்ட காசிக்கு நம்ம டூரிசம் வந்து காசிக்கு கூப்பிட்டு போவேன். சில பேர் டெக்ஸ்ட் அனுப்புவாங்க, சார் லாஸ்ட் இயர் வி ஆர் வித் யூ ஆன் திஸ் டைம் இன் கங்கா ம் அப்படின்னு போடுவாங்க. ஓகே, எனக்கே மறந்துருக்கும். அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய மெமரபிளாக இருக்கும். ம் இப்போ நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, போயிட்டு வந்து 9 வருஷமாச்சு. டெக்ஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, சார் லாஸ்ட் இயர் வி ஆர் வித் யூ ம் ஆன் கங்கா, வி ஆர் வித் யூ ஆன் 6 படை வீடு. பட் அந்த ஒரு மெமரபிள் மூமெண்ட் வந்து காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த தெய்வத்தினுடைய நினப்பு இருந்துக்கிட்டே இருந்தால் அந்த ஒரு ஃபீல் வந்து நம்ம மனசில் வந்து அப்படியே நிலச்சி நின்று. ஆமாம், அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அடுத்த 12 மாதத்துக்கு உங்களுக்கு 3 நாள் வந்து அடுத்த 12 மாதத்துக்கு உங்களுக்கு ஃபுல் எனர்ஜி கொடுத்துரும். ஏன்னா நான் வந்து அதிகமாக என்னுடைய அந்த ஆன்மீக பாதைக்குள்ளே சின்ன வயசுலேருந்தே எண்ணம் இருந்தாலும் இதுதான் தெரிஞ்சு உள்ளே வரும்பொழுது நான் காலை வச்ச இடமே சித்தர்களினுடைய இதுதான். அப்போது எனக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவு சித்தர்களும் ரிஷிகள் வழி வந்த அந்த ஒரு அறிவு தான் எனக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே. அப்போது அந்த நிலைமையில் இருக்கும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தபசி, ஒரு பெரிய ஜடாதாரி, ஒரு 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 வெள்ளையோ காவியோ இல்லை ஒரு கோவணத்தையோ உடுத்திட்டு எனக்கு அது கம்ஃபர்டபுளான ஒரு லுக்கு. அப்போது நூல் படிக்கும் பொழுது, சித்த நூட்கள் படிக்கும் பொழுது முருகப்பெருமான் அகத்தியருக்கு உபதேசித்த யோக ஞானம்னு ஒரு நூல் இருக்குது. இப்போ முருகப்பெருமான் அங்கே ஒரு சித்தராக இருந்து அகத்தியருக்கு உபதேசித்தார்னு அந்த நடை அப்படி வரும். போகர் 7000 முருகப்பெருமான் வந்து ஒரு சித்தராகவே போகநாதர் சொல்லியிருப்பார். செஞ்சு என்னுடைய வழக்கம் அதனால் வந்ததுனால எனக்கு அவர் அப்படி பார்த்த முடியும். ஆனால் நம்ம ஃபேமிலியே வந்து பயங்கரமான முருகர் பைத்தியம். ஏன்னா இங்கே காவடி இருக்குது, எங்கள் அத்தை வீட்டில் காவடி இருக்குது, வருஷம் காவடிக்கு போவாங்க. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா முருகர் வந்து நீ இப்படி யோசிச்சு பாரு, ஒரு காவியோ இல்லை ஒரு கோணத்தை கட்டிட்டு பெரிய தாடி மீசை சடா வச்சுட்டு பெரிய அப்படி தபசியாக உட்காந்துருந்தானு எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வரும். நீ பேசவே பேசாத, நீ அமைதியார், அடி உழுகாதது ஒன்று தான், கொஞ்சம் வளர்ந்துட்டேங்கிறதுனால அடி உழுகலை, அவ்வளோதான். எங்கள் அம்மானால அந்த முருகரை வந்து அந்த அழகான குழந்தை ரூபத்தில், பெருசாக கூட அவங்களுக்கு தேவையில்லை, அந்த குழந்தை ரூபத்தில் அழகாக அந்த எல்லா ஃபுல் மேக்கப்பில் வந்து அதை பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு திருப்தி. நான் சொல்கிற ஆங்கிளில் அவங்களால பார்க்கவே முடியாது. ஆனால் என்னுடைய கவனம் பூரா எனக்கு இப்படி இருந்தால் கம்ஃபர்டபுளான ஒரு லுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி நான் ஒருத்தர்கிட்ட கேட்கும் பொழுதும் அவரை வந்து எனக்கு இப்படி பார்த்தா தான், ஒரு சிலருக்கு பால ரூபத்தில் இருக்கும், ஒரு சிலருக்கு வளர்ந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய. இப்போ இந்த ஒரு ஃபீல் இருந்தாலும் அந்த முருகருங்கிற அந்த ஒரு ஃபீல், ஆனால் அந்த தாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த எனர்ஜி ஒர்க் ஆகிட்டே இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போது இந்த எல்லா இடத்துக்கும் போகும்பொழுது அந்த எல்லா எனர்ஜியும் கலெக்டிவாக என்கிட்ட வரும்பொழுது, இப்போ நான் என்னுடைய கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு முருகர் இப்படி பிடிக்கும், ஆனால் நான் 6 இடத்திற்கும் போகும்பொழுதும்
என்னுடைய மைண்டு மாறி ஒரு ஒரு இடத்துல நான் எங்கேயாவது லயிச்சு என்னுடைய குணம் மாறிடுமா? இல்லை. எனக்கு பிடிச்ச அந்த இதுவே 6 இடமும் அந்த எனர்ஜியை பூஸ்டப் பண்ணி விட்டுருங்க. ம். ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ம். நீங்கள் எப்போவுமே சாமியை முழுசாக பார்க்கவே மாட்டீங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். அது ரொம்ப மோசமாக நான் இது பண்ணது ஒன்று திருவரங்கத்துலேயும், இன்னொன்று அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் அடிக்காத ஒன்று தான் குறை ஓடுன்றவாங்க. நீங்கள் சொன்னது கூட்டத்தை. ஆமாம். நான் சொல்கிறது ஒரு இயல்பாக ஒன்று சொல்லித்தரேன். ஓகே. சின்ன வயசில் அம்மா வந்து உங்களுக்கு சாமி கும்பிட பழக்கி கொடுத்துருப்பாங்க. எஸ். 2 கையும் கூப்பிடு, எஸ். 2 கையும் கூப்பிட சொன்னாங்க. கும்பிட்டுருப்பீங்க. சரி, சாமியை கும்பிட்டதுக்கப்புறம் யார் உங்களுக்கு கண்ணை மூட சொன்னது? இது கண்ணை மூடி சாமி கும்பிடும்பாங்க. அவ்வளோதான். கை கூப்பி கோயிலில் போகிறீங்க, ஓகே. கண்ணுக்கு முன்னாடி தெய்வம் அலங்காரத்தோடு இருக்கும். பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடுவீங்க. ஆகும். எனக்கு சின்ன வயசில் ஆச்சான்னு எனக்கு அப்படி சொன்னாங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இன்னைக்கு அது யாரும் சொல்லாமல் தானாக நடக்கும். இந்த மாதிரி கோயிலில் இருக்கிற அத்தனை பேரையும் திரும்பி பாருங்க, அத்தனை பேரும் பண்ணுவாங்க. ஓகே. ஏன்னா இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே 2 பேர் கூட 2 உணர்வு வந்து இருக்குது. அதாவது சோல் டு சோல் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த நீங்கள் எப்போவுமே அதை எடுத்துக்கிட்டு எங்கே விடுவீங்கன்னா, உள்ளுக்குள்ளே அதை வந்து ஒரு பரிசீலனை பண்ணுவீங்க. நான் சொல்கிறது இது யாருமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அப்படியே தானாக கண்ணை மூடிடுவீங்க. அந்த ஒரு க்ஷணம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் தெய்வம் உள்ளே போகுது. நான் திருச்செந்தூர் கோயிலில் ஒருத்தங்க பார்க்குறேன். இது நிறைய சேனலில் சொல்லியிருக்கேன். ஓகே. அவங்களுக்கு பாட்டி தாத்தா 2 பேருக்கு கண்ணு தெரியாது. ஓகே. 2 பேருக்கு கண்ணு தெரியாது. நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்க? சரிதான். யார் கோயிலுக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த கோயிலில் பார்த்தா முருகர் இப்படி இருப்பார், அந்த கோயிலில் அப்படி இருப்பார், இந்த கோயில் அவங்க உள்ளே போகிறாங்க. நான் பார்த்த உண்மைன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கதை இன்னொரு கதை, சுவாரஸ்யமான கதை. முருகன் அவங்க நேர்லேயே வந்து அனுகிரகம் பண்ணார், அது வேற கதை. பட் நான் பார்த்ததை நான் சொல்கிறேன். ஓகே. அந்த பாட்டியும் தாத்தாவும் போய் கண்ணு தெரியாது, 2 பேருக்கு கண்ணு தெரியாதுங்க. கூட்டு வந்து அம்மா முருகர் சந்நிதி தான், அப்படியே தப்பி தப்பி வந்து பிடிச்சிட்டு கூட்டு வந்து நிற்கிறாங்க. நின்று முருகர் சந்நிதியை பார்த்து இப்படி கும்பிட்றாங்க. கோயில் அங்கே சாமி அங்கே எங்களா இருக்காங்க, கோயில் பார்த்து கும்பிட்றாங்க. உள்ளே என்ன போயிருக்கப்போ? கரெக்ட். உள்ளே யார் தெரிஞ்சிருக்காங்க? தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன கஷ்டம், போன கேள்வி ஒன்று கேட்டீங்க, திருண்டு கஷ்டம் வந்ததுக்கே முருகன் இல்லைன்ட்டோம். இப்போ இவங்களுக்கு கண்ணு 2 தெரியாது. என்ன ஒரு ஆச்சரியம். எனக்கு அதிசயமாக இருந்தது. என்கிட்ட இதை ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போயிருக்கேன். ஒரு அம்மா என்னோடய ப்ரோக்ராம் ரெகுலராக பார்ப்பாங்க. நான் நேரில் போய் பார்க்குறேன், கண்ணு 2 தெரியாது, நல்லா பார்த்துக்கோங்க. இது நான் அப்படியே உட்காந்து அழுத இடம். அது என்கிட்ட வந்து பேசிட்டு, ரொம்ப அழகாக பேசுவீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி எப்போவுமே நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், அதை நான் போட்டு கேட்பேன், ரொம்ப நல்லா பேசுவீங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நல்ல தெரியலீங்க, இது சொன்னால் பொய் சொல்கிற மாதிரி இருக்குங்க, எனக்கு தெரியல, நான் அழகாக இருக்கேன்னு தெரியல, அவங்களுக்கு எப்படி தெரியல, எனக்கு தெரியலீங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுக்கிறாங்க அவங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கடவுள் வந்து ஏதோ ரூபத்தில் அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. ஏதோ ஒரு நம்ம எப்படி கனவுல காட்சி கொடுக்குறோம், நம்ம கொடுக்குறாங்க. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அப்போ நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போகும்போதுனாலும், எல்லா இடத்துலையும் ஃபுல் பண்ணாலும், ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நான் 6 படை கோயிலுக்கு ஒரு தடவை தான் கூப்பிட்டு போனேன். என்னை விட்டு போட்டு அடுத்தது, சார் நான் அடுத்த மாதம் திருச்செந்தூர் போனேனுங்க, இப்போ பழனி போனேங்க, இப்போ நான் இந்த வாரம் பழனி போனேங்க, அந்த வாரம் நான் வந்து திருப்பரங்குன்றம் போனேங்க சார், ரெகுலராக அது கனெக்ட் ஆயிரும். நான் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கோயம்புத்தூரில் இருக்கும்போது பழனிக்கு போவேன். எவ்ரி தேர்ஸ்டே ஐல் பி தேர். மார்னிங் ஐல் ஸ்டார்ட் 3 o'clock. 3 மணிக்கு ஏறி உட்காந்துருவேனுங்க. காலையில் போய் முதல்ல சாமியை பார்த்துருவேன். இதை வந்து எனக்கு அறியா புரியா வயசில் பண்ணுவேன். வீட்டில் திட்டுவாங்க, ஆனாலும் பண்ணுவேன் அதை. அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் மேலே அவ்வளோ காதல், அவ்வளோ அன்பு எனக்கு. என்னமோ தெரியல, கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருந்தேன். இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்கும். அலங்காரம் பண்ணி இங்கேருந்து பார்ப்பேன், அங்கேருந்து பார்ப்பேன், அந்த சைட்லேருந்து நின்று பார்ப்பேன், இப்படி எட்டி பார்ப்பேன், இந்த பக்கம் இருந்து பார்ப்பேன். எங்கள் அப்பா கேட்பார், எப்படி பார்த்தாலும் ஒன்று தானே, அது எதுக்கு தனித்தனி இப்படி இப்படிலாம் பார்க்குறேன்னு. ஆனால் எனக்கு
எனக்கு ஒவ்வொரு இடத்துல இருந்து பார்த்தா எப்படி ஒரு குழந்தைய ரசிக்கிறோமோ அந்த மாதிரி ரசிக்க தோணுது. கரெக்ட். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போது ஒவ்வொரு இடம் ஒரு கனெக்ட் ஆகுங்க. கண்ணை முன்னா ஒரு கனெக்ட் ஆகும் அவங்களுக்கு. அந்த 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 இடத்த வந்து நீங்கள் 100 குருமார்களை பார்ப்பீங்க. 100 குருமார்களை பார்த்தா ஒரு குருவை மனசில் எடுத்துப்பீங்க. கல்யாணம் பண்ணும்போது 10 பேர்த்த பொண்ணு பார்க்க போவாங்க, 10 பேர் மாப்பிள்ளை பார்க்க வருவாங்க. யாரோ ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிரும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு அது அது எதுக்கு என்ன ஏன் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணவே முடியும். அது முருகனோட அதிசயங்கிறேன். எப்படி அவங்களுக்கு அந்த அந்த கண்ணு நம்ம சொல்கிறோம் பார்வை இல்லைன்னு, அவங்களுக்கு பார்வை இருக்கு. ஏன்னா நீங்கள் சொல்கிறத வந்து நான் இன்னைக்கு அறிவியலோட ஒப்பிட்டு சொல்லணும்னா, இப்போ நிறைய பேர் அந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணு தெரியாதவங்களுக்கு என்ன, அதாவது இயற்கையாகவே அந்த புலன் இல்லாதவர்களுக்கு எப்படி காட்சி தெரியும்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒளி தெரியுங்கிறாங்க. கண்ணே தெரியாத உனக்கு எப்படி ஒளி தெரியும்? தெரியுதுங்கிறாங்க அவங்க. ஓகே. ஒரு சில இப்படி இந்த நம்ம இந்த கம்பி மத்தா பண்ணுவோம், அந்த ஸ்பார்க் ஆகுது. ஆமாம். ஸோ அதுபோல் பல நிறங்களில் சமயங்களில் எங்களுக்கு ஒளி தெரியும் அப்படிங்கிற. அப்போ நீங்கள் சொல்லும் பொழுது அவங்க வந்து சொல்லப்போனால் நம்மளை விட அவர்களுக்கு அந்த 6ஆம் அறிவு வந்து அதிகமாக வேலை செய்யுது. தெய்வ நிலையில் இருக்கும் பொழுது அவங்களால அதை உணர்ந்துக்க முடியுதுங்கிறது இப்போ நீங்கள் சொல்லி எனக்கு இதாகுது. இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் அதை சொல்கிறாங்க, கண் தெரியாதவர்களுக்கு அந்த ஒளி தெரியுது. நான் இந்த கோயில் பிரயாணமே அதுக்கு தான் வச்சேன். நீங்கள் கோயில் பிரயாணமே எதுக்கு வச்சேன்னா, இந்த இந்த எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் அந்த அந்த சன்னிதானத்தில் நிற்க வச்சா அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாகும். மாதம் திருவண்ணாமலையில் யாகம் பண்ணேன். ஓகே. மாதம் கிரிவலம், சாது அன்னதானம் பண்ணேன். இப்போ மாதம் இதை பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி மலேசியா முருகன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த அவ்வளோ பெரிய முருகருங்களா? நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கேட்பாங்க, முருகரை பார்த்தீங்களா? அது உண்மைங்களா? அவ்வளோ பெருசுங்களா? மலைக்கு இதுக்கும் இருக்குங்க. அடுத்த தடவை நீங்கள் வாங்கன்னு எங்கே வாங்க. அவங்க கூப்பிட்டு போய் அங்கே நிறுத்தினோடனே பேச்சு இல்லை, கண்ணில் தண்ணி தான் நிற்கிது. கண்ணில் 2 தண்ணி. அப்போ பாருங்கள், யாரை கூப்பிட்டு போய் கங்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாட்டி என் கூட வராங்க. வந்தோடனே இப்படி கையை பிடிச்சிட்டு முங்கி எந்திரிக்கும் போது இப்படி கையை பிடிச்சிட்டு, என் கூட 3 ஸ்டாஃபு யார் கையும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. அன்னைங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நம்பிக்கையா மேலே தெரியல. அவங்க ஹோல்ட் பண்ணிவிட்டு முங்கி எந்திரிக்கிறாங்க. தள்ளாத வயசு, அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஸோ எனக்கு ஒரு அந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய அதுதான் நான் கவனிக்கிறேன். அவங்ககிட்ட அப்படியே கவனிக்கும் பொழுது, அந்த கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போகும்போது பார்க்கும்போது, அதுக்காக இது ஆரம்பித்தது. இதில் லாபம் வரும், இதில் இது வரும், அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் அங்கே போய் பார்க்கும்போது தெரியும், அப்படியே ஒரு ஆனந்தம், ஒரு நமக்கு ஒரு ஆனந்தம், ஒரு தியானம். அது கரெக்ட். இப்போது நம்ம கோவில்கள் இது கேட்டுட்டு அடுத்து அந்த கேள்வி வரும். இப்போ நீங்கள் வந்து பல குருமார்களை பார்க்கும் பொழுது ஒரு குரு நமக்கு செட் ஆவார், அது பிடிக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க. இப்போ நாம் தனியாக கோவில்களுக்கு செல்லுவது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் இருக்கும். ஆனால் இது வந்து எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய கேள்வியாக இல்லாமல் இருக்கலாம், பட் ஃப்யூச்சரில் தேவைப்பட்டதுன்னா அப்படிங்கிறது. ஆனால் இப்போ இந்த உபாசனை முறையில் இருக்கக்கூடியவர்களுக்கோ ஏதோ இருக்கக்கூடியவர்களுக்கு தனியாக போகிறத காட்டிலும் ஒரு குரு சொல்லி இந்த இடத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா குரு கூடவே நம்ம போகலாம். இது 2 நிகழ்வு நடக்கும். இதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? இப்போ நான் தனியாக போகிறது ஒன்று இருக்குது. ஆனால் ஒரு குரு சொல்லி போகிறதோ இல்லை குரு கூட போகிறது அப்படிங்கிறதுக்கு அங்கே என்ன ஒரு மாற்றம் அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது. உபனிஷத்துன்றதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், குருவின் அருகாமையில். ஓகே, குருவின் அருகாமையில். ஓகே. நான் வந்து இவ்வளோ ஜோதிடம் பார்க்குறேன் இல்லையா, ரொம்ப குறிப்பிட்ட சில பேருக்கு சித்தருடைய இடத்துக்கு போக சொல்லுவேன். ஓகே. நான் வந்து 15-16 வயசில் 1596 சித்தர்களுடைய விஷயங்கள் பற்றி ஓரளவுக்கு கேதர் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே. இத்தனை சித்தர்கள் இருக்கு. எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒரு யோகா ஆசிரியர் கூட இருக்கிறது. ஓகே. அது வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய இது. அவர் வந்து இஸ் அ பார்ன் யோகின்னு சொல்லலாம். அவர் வந்து அவர்கிட்ட உட்காந்து நிறைய பேசும் பொழுது, இன்னொன்று இப்போல்லாம் புலவர்னு சொன்னால் உங்களுக்கு இல்லை, அப்போ நான் வந்து இதுக்கு பண்ணும்போது புலவர்னு இருந்தார் ஒருத்தர், புலவர் இளங்கோவன் சொல்லிட்டு ஒருத்தர். அவர் வந்து எனக்கு புஸ்தகத்தை கற்றுக் கொடுத்தாரு, புஸ்தகம் படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாரு. இன்றைக்கி நான் வந்து இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற எல்லா புஸ்தகத்துலையும் என் கையெழுத்து தான் இருக்கும். நான் தான் அந்த நம்பர்லாம் எழுதி என் கையெழுத்து தான் இருக்கும்.
எனக்கு அப்போவே வந்து எதுலேயுமே திருப்தி இல்லை. ம். ஸோ இதை படிக்கணும் இதுன்னு சொல்லிட்டு. இந்த குரு மட்டும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர் போன வழி இருக்குது பார்த்தீங்களா, அவர் போன அந்த வழியில் உங்களை கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப ஈஸி வாக், கேக் வாக்காக இருக்கும். நான் ஜோதிடம் கற்றுக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அத்தனை திட்டு வாங்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ 2 days அஸ்ட்ராலஜி கிளாஸ் எடுக்கிறேன். ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். ஏன்னா இப்படி போனால் கஷ்டம், இப்படி போயிடுது, ஈஸியாக போயிடலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு. அதனால் குருவுடைய விஷயம் வந்து இணைப்புங்கிறது ரொம்ப ஒரு பெரிய அதிசயம். எத்தனையோ பேருக்கு குரு கிடைக்காம திண்டாடுவாங்க. நான் சொல்கிறது அது தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 80 வயசு ஆயிடும். ஒரு நபர் வந்து இந்த மாதிரி ஒரு லெக்சர் கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு, குருவை தேடுறதுக்கு போகிறாரு. ஓகே. ஸோ அவருடைய ஹீ ஸ்டார்டட் ஆன் ஏஜ் ஆஃப் 30, 30 வயசில் கிளம்புறாரு. காஷி, ராமேஸ்வரம் அப்படியே போகிறாரு. அப்புறம் ஹிமாலயஸ்லாம் 3 தடவை சுற்றிட்டு வந்துட்டார். சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் அவரோட வயசு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 60 வயசு. வீட்டுக்கு வர்றார். ஐயோ நம்ம 30 வருஷமாக வீட்டில் இல்லை, அம்மாவை போய் பார்ப்போம். அம்மாவுக்கு வயசு கிட்டத்தட்ட 80 வயசு, 87 வயசு ஆயிடுச்சு. நம்ம இனிமே எங்கே போய் சுற்றுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படியே கேட்குறாரு, கடவுளே நான் என்ன கேட்டேன், என் குருவை தானே கேட்டேன், என் குருவை என் கண்ணில் காமிச்சு கொடு. நான் போகாத கோயிலில் நடந்தே போய் இத்தனை ஆண்டு 30 ஆண்டு காலமாக நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து இதாகிடுச்சு, இப்பவும் காமிக்கலைன்னா எப்படி? எஞ்சி இருக்கக்கூடிய சில காலகட்டத்தில் என் குருவோட வாழ்னான்னு எனக்கு ஆசை இருக்குது, எனக்கு தயவு செய்து காமிச்சு கொடு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அசரீதி கேட்குது அவருக்கு. நீ யாரை பார்க்கும் பொழுது செருப்பை மாற்றி போட்டிருக்காங்களோ அவங்க தான் உன் குரு. ஓகே அப்படின்னு கேட்டிருக்கு. 30 வருஷம் கழிச்சு நள்ளிரவு 1:30 மணிக்கு அவர் வீட்டை போய் தட்டுறாரு. அம்மா அப்படிங்கிறார். அம்மாவுக்கு அப்படியே ஒரு பெரிய ஆச்சரியம், என் புள்ள வாய்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி வந்து லைட்டை போட்டு தேடுறா. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு டபார்னு என்ன பண்ணிட்டா, அந்த செருப்பு போடுறதுக்கு செருப்பு மாற்றி போட்டுவிட்டான். செருப்பை மாற்றிட்டு போய் கதவை திறக்கிறா. ஃபஸ்ட்டு இப்படி கீழே தான் பார்த்துருக்காரு, பார்த்தா செருப்பு மாற்றி போட்டிருக்காரு. இதுக்கு வேண்டி எத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணார்? 30 ஆண்டு. எத்தனை வருஷம் கூட இருந்தார்? ஒரு 30 ஆண்டு. இனி இருக்கக்கூடிய ஆண்டு ரொம்ப சொற்பமான ஆண்டாக தான். இதுதான் வாழ்க்கை. ஸோ ஒரு குருவுடையவே உங்கள் வாழ்க்கை பிரயாணமாகும், அது நமக்கு தெரியாது. அந்த குருவுடையவே தள்ளி இருப்போம், அப்பவும் நமக்கு தெரியாது. அந்த குரு நம்ம இயக்கிட்டே இருப்பார், அப்பவும் தெரியாது. இதுதான் குருவுடைய அதிசயம். ஸோ அந்த குருவை தேடி கண்டுபிடிக்கிறதே ஒரு வாழ்க்கை பூரா இழந்தவர்களாக இருக்காங்க. கரெக்ட். ஸோ கிடைச்ச குரு சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை டிக்டோ A to Z ஃபாலோ பண்ணும். நான் ஒரு குருகிட்ட இருந்தேன், அவரை டோலியில் தூக்கிட்டு போவேன். ஓகே. தூக்கிட்டு போயிட்டு பெரிய மலையில் தூக்கிட்டு போய் சபரிமலை மாதிரி இருக்குன்னு வைங்க, மலையில் தூக்கிட்டு போவேன். தூக்கிட்டு போய் விட்டதுக்கே இங்கேருந்து 4 மணி நேரம். அங்கேருந்து என்ன பண்ணுவா தெரியுங்களா உங்களுக்கு? ஏய் சாவியை கீழே வச்சுட்டு வந்தப்போ 8 பண்ணுவார். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது நீங்கள் சொல்லுவீங்க சும்மா யதார்த்தமாக, சார் நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்களான்னா, அதை திட்டாத திட்டு இல்லை, உள்ள அந்த திட்டுவேன், கெட்ட வார்த்தையில் மனசில் இவ்வளோ கோவம் வருங்க. என்ன விளையாட்டான்னு. அங்கேருந்து பாதி தூரம் வந்தோடனே நடுவில் ஒரு ஃபோன் இருக்கு, அந்த ஃபோன் இருக்குல்ல, கிடச்சிச்சு வான்னுவார். ஓகே. என்னால் அதை டாலரேட்டே பண்ண முடியாது. ஓகே. இது கேட்கும் பொழுது நமக்கு அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த உங்களை சோதிக்கிறதே நான் போய் திட்டாத இது இல்லை. பட் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி என் லைஃப்பில் அவர் இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாத போது அவர் பண்ணது பூரா எனக்கு எல்லா இடத்துலையும் அப்ளிகபிள் ஆச்சு. முதல்ல எனக்கு பேஷன்ஸை கொடுத்துருக்காரு. கரெக்ட். என்னை பொறுமையை கொடுத்துருக்காரு. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இதையும் கடந்து போகணுங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. கரெக்ட். என்னால் முடியாதுங்கிற விஷயத்துக்காக நான் உட்காந்துட்டு இல்லை, என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிறாரு. இப்போ பெரிய விஷயம் ஒவ்வொன்று அவர் கூட நான் சும்மா உட்காந்ததுக்கப்புறம் அவர் இதானதுக்கப்புறம் நம்ம எல்லாம் உலகத்தில் பெருமை பேசுவோம் தெரியுமா? இருக்கிற வரைக்கும் பேச மாட்டோம், போனதுக்கப்புறம் பேசுவோம். நான் உட்காந்து யோசித்து பார்த்தா, ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா, ஒரு 100 நாள் இருந்திருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். 100 நாளில் ஒரு 12 மணி நேரம் வச்சு 18 மணி நேரம் இருந்திருக்கேன்னா, 18 மணி நேரமும் எனக்கு பாடம், 100 நாளும் பாடம். அப்படி ஒரு புஸ்தகம் போடலாம். நான் சொல்கிறது 18 மணி நேரமும், ஒரு நாளைக்கு 18 மணி நேரமும் பாடம், 100 நாளும் பாடம். உங்களால் அது ஒரு பெரிய அதிசயம். ஆமாம். ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்கும்பொழுது நம்ம அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்.
ஆனால் அந்த குருவோடு இருக்கும் பொழுது ஒரு வகையான வேறு வழி இல்லை, தப்பிக்கலாம் முடியாது. அப்படிங்கும் பொழுது அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அன்னைக்கு அது புரியாமல் இருக்கலாமா இருக்கும், ஆனால் ஒரு டைம் வரும் பொழுது அது பூரா ரீகால் ஆகும் பொழுது தான் நமக்கு அதனுடைய நீங்க மகத்துவம் எத்தனை குரு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அம்மா குரு, ம். அப்பா குரு, வீட்டில் பாட்டி தாத்தா குரு, ம். மனைவி குரு, குழந்தைய குரு, கணவர் இருந்தால் கணவர் குரு, மாமனார் மாமியார் குரு தான். ம். ஏன்னா எல்லா இடத்துலையும் உங்களோட ஏதோ ஒரு விஷயத்த உடைச்சிருவாங்க. உடைச்சிருவாங்க. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தாண்டி நீங்கள் வெளில வரத்துக்குள்ள ஒரு யோகி சொன்ன மாதிரி செவத்தில் இருக்கிற பள்ளி கூட எனக்கு குருன்னாரு. எப்படின்னா பள்ளி வந்து ஒரே இடத்துல நிற்குமா, ம். நின்றுட்டு அது என்ன நினச்சிட்டா நம்ம தான் அந்த செவத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்குமா. இப்படியே பிடிச்சிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கால் எடுத்து பார்க்கும், அடுத்து இன்னொரு கால் எடுத்து பார்க்கும், அடுத்து இன்னொரு கால், 4 கால் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம பிடிக்கலையாட்டிருக்குன்னு லேசாக 2 அடி நகருமா. திருப்பியும் அங்கே போனோன்னே திருப்பி இதே யோசனை வந்துருமா. இந்த மாதிரி தான் மனிதனோட. நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி இந்த பூனை கண்ணை மூடிடுச்சு, நான் உலகம் இருந்து வச்சுன்னு நினச்சிக்கிறேங்கிற மாதிரி. இப்போது நம்ம மக்கள் மத்தியில் நிறைய இந்த ஒரு வழக்கம் இருக்கு இல்லைங்களா, அதாவது பரிகாரங்கள் செய்வது அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வர்றது இதுக்கு, நான் சின்ன பையனாக இருக்கும்போது திருச்செந்தூர் போயிருக்கேன். பெருசாக போனதில்லை, ஒரு தடவை 2 தடவை போயிருக்கேன். நான் கூட்டம்லாம் பார்த்ததில்லை, பழனியில் கூட்டம் பார்த்ததில்லை, மருதமலையில் கூட்டம் பார்த்ததில்லை. யாருன்னு என்னன்னு கேட்க முடியாத மாதிரி இருந்த ஒரு இடம் அது. ஆனால் இன்றைக்கி முருகனுக்கு இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, மவுசு பார்த்தோம்னா பயங்கரமான மவுஸ் ஆகிப்போச்சு. சொந்த ஊரில் இருந்துகிட்டே மருதமலை நம்ம போய் பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம் ஆகிப்போச்சு. எங்கள் அண்ணன் போனவர் சொன்னார், டேய் நான் காலையில் 5 மணிக்கு போகிறேன்டா, என்ன லைனில் நிற்க வச்சுட்டாங்கடாங்க. அந்த அளவுக்கு முருகனுக்கு பயங்கர மவுசு. சரி, நல்லது தான். எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, மக்கள் ஏதோ ஒரு நோக்கம் கருதி, தேவை கருதி தான் போகிறாங்க. தட் இஸ் ஆல் ஓகே. ஆனால் அங்கே போகும்பொழுது நான் இது செஞ்சால் எனக்கு இது நடக்கும்னு ஒரு மனசில் ஒரு இது இருக்குது. நான் இதை கொடுக்கணும் சாமிக்கு, இதை நான் கொடுத்தா ஒரு காரியம் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. இது எப்படி அணுகி பார்க்குறது? ஏன்னா அந்த பரிகாரங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து தொடர்ந்து நம்ம மனசில் இருந்து முதல்ல பக்தின்னு இருக்கும். என் ஃப்ரெண்டு சொல்லுவான், செங்கப்பள்ளியில் இருக்கான், திருப்பூர் செங்கப்பள்ளியில் இருக்கான். சிரிப்பாக இருக்கும் அது கேட்கும் பொழுது. ஆனால் நம்மளும் அதை பண்ணியிருப்பேன்னு பாருங்களேன். இங்கே இருக்கிற மருதமலைக்கு தான் அவங்களுக்கு ட்ரிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க ஃபேமிலியில் அப்பா, அம்மா, அண்ணன், இவன் ஃப்ரெண்டு 4 பேரும் புளிசோறு கட்டிட்டு அன்றைக்கி ஒரு நாள் முழுக்க அங்கே தான், அதுதான் ட்ரிப்பு அவங்களுக்கு. இப்படி வந்து இலகுவாக இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக, சாமி கும்பிட்றக்கே ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டுவாக்குன மாதிரி ஒரு சூழல் வந்துடுச்சு. இது இந்த மாற்றம் சரிதானா, இல்லை மனிதன் திரும்பியும் பழைய மாதிரி ரொம்ப ஈஸியாக சாமி கும்பிட்றதுங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போகணுமா? ஸோ அந்த பரிகாரம் இது பண்ணுனா தான் நான் சாமிகிட்ட அணுக முடியும், இதை கொடுத்தா தான் சாமி எனக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கும், ஒரு பிஸ்னஸ் டீல் மாதிரி போன ஒரு விஷயம். ஸோ இதை எப்படி அணுகி இது கொண்டு போகிறதுங்க? அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லலாம். ஓகே. நான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டெல்லாம் கோயிலில் கூட்டம் இல்லை, மருதமலையில் இவ்வளோ இல்லை, பழனியில் இது இல்லை. எஸ், ரியல். நான் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கெல்லாம் ஃபஸ்ட்லாம் கூடவே போவேன். அவங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே போயிட்டு சாமியெல்லாம் தரிசனம் கூப்பிட்டு வரும்போது கரிநாள்லாம் எல்லா கடையும் சாத்திடுவாங்க. கரிநாள், மாத கரிநாள்னு வரும்ல, எல்லா கடையும் சாத்திடுவாங்க, திறக்க மாட்டாங்க. இன்னைக்கு கரிநாள்னா கடை இல்லைன்றுவாங்க. ஓகே. அப்போ கூட்டம்லாம் இருக்காது. இப்போ நான் ஏதாவது கோயிலுக்கு போனால் என்னை பார்த்துட்டு, ஓய் நீ ஏதாவது வேறு ஊர் வேறு நாள் சொல்லும், ஓய் கூட்டம் தாங்க முடியல, இங்கே வந்து நீ பிரதோஷம்தான் போனோன்னு சொல்கிறியா. ஸோ இப்படியெல்லாம் நான் ஒரு கோயிலில் வந்து நான் சொல்கிறேன், அந்த கோயில் பேர் வந்து சொல்லி இப்போ சொன்னேன்னா திருப்பியும் ஜாஸ்தியாக போயிடுவாங்க. அதனால் அந்த கோயிலோட பேர் சொல்லி நான் சொல்கிறேன், சாமிக்கு வந்து நெல்லிக்காய் மாலை போடுங்க, வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம்னு சொல்கிறேன். அந்த கோயிலுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு நான் என் ஃபேமிலியோடு போகிறார். இந்த இவர் என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னார், ஆனால் உன் அனுகிரகத்தில் ஒரு விஷயம், எங்கள் வீட்டில் நெல்லிக்காய் குழம்பு, நெல்லிக்காய் பொரியல், நெல்லிக்காய் சாம்பார், நெல்லிக்காய் கூட்டு. ஏன்னா ஏப்பா சாமி முழுக்க மூலஸ்தானம் முழுக்க நெல்லிக்காவாக வந்து குவியுதுப்பா. யார் சொன்னாங்கன்னு கேட்டேன், இந்த மாதிரி மகேஷ் தான் சொன்னார், இப்படி சொல்கிறாங்க, இதுலேருந்து இவ்வளோ கூட்டம் வருது. ஸோ இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கோயில்லையும் திருவண்ணாமலையில் இன்றைக்கி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆந்திராவிலேருந்து அத்தனை பேர் வராங்க. சுவாமியோட பிரசித்தி வந்து எங்கேயோ போயிடுச்சு. அதாவது சொல்லுவாங்கள்ல, எள்ளு போட்டால் எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் கல்லே போட்டாலும் பெரிய பாறாங்கல்லே போட்டாலும் தேடி தான் எடுக்கணும், அந்த மாதிரி கூட்டம் வந்துருச்சு இப்போது. இது சாமியோட பிரசித்தி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது.
இறைவன் மேலே நம்பிக்கை ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. வயசானவங்க மட்டும்தான் சாமி கும்பிடுவாங்கங்கிறது போய் மாறிடுச்சு இப்போ. குழந்தை முதல் கொண்டு நெத்தியில் பொட்டு வச்சு மாலை போட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்பட்டுருச்சு. சரி, நம்ம இதை கொடுத்தா தான் நம்ம சாமியா, இதை கொடுத்தா தான் நீங்கள் கேட்டேன். என்னோட பெர்செப்ஷன் கொஞ்சம் வித்தியாசமானது. இது உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனாலும் இதை சொல்ல தான் போகிறேன். நம்மளுடைய புலிப்பாணி கொடுத்தா தான் இந்த சாமியான இன்னைக்கு மருதமலை இல்லை. அவர் கொடுத்தார்ல முருகனை, இல்லையா? நம்ம இவர் தேவர் இல்லைன்னா அந்த கோயில் கட்டி கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. போகர் மட்டும் கொடுத்தாதான் சாமியான்னு நினச்சா இந்த 9 நவபாஷான விஷயங்களும் கொடுத்துருக்க மாட்டார்ல. கொடுத்தங்காட்டி தானே இது சாமி. நம்ம ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கொடுத்தங்காட்டி தான் நமக்கு இது. மருதரை மீனாட்சி அம்மன் கோயில் ராஜா கொடுத்தங்காட்டி தானே இது. அந்த சாமிக்கு இதெல்லாம் கொடுத்தங்காட்டி தானே இந்த இடம். அவர் நினச்சிருந்தா அந்த இடமே கொடுத்துருக்க மாட்டாரா? கரெக்ட். நான் சொல்கிறது உங்களுக்கு, அவரே கொடுக்கறதுக்கு அங்கே தானே பழகிட்டார். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம கொடுக்கணுங்க. நம்ம கோயில் அது. அந்த உரிமை அது கோயிலுக்கான, சாமி கொடுக்கணுங்கிறது இல்லை, அந்த கோயிலுக்காக கொடுக்குறோம். சாமிக்கு கொடுக்கணும், ஆனால் அது கோயிலுக்கு போகும். ஓகே, ஃபைன். நம்ம கோயில் அது. நான் சொல்கிறது, ஒரு வீட்டில் 4 பேர்த்த வச்சு சமாளிக்க முடியல நம்மளால். ஒரு நாளைக்கு 4000 பேர் சாப்பிட்றாங்க. ஓகே, ஒரு நாளைக்கு 4000 பேர் சாப்பிட்றாங்க. 3 நேரம் சாப்பிட்றாங்க. நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போனீங்கன்னா 3 நேரம். ஒவ்வொரு கோயிலையும் 3 நேரம் அன்னதானம் போடுறாங்க. இப்போது நம்ம அதில் இருக்கிற தப்பு ரைட்டெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். கொடுக்கணும், கொடுக்கணும். உலகமே திரும்பி பார்க்குற கோயில் திருப்பதி பெருமாள் கோயில். உண்டியல் என்ன அந்த கோயில் கணக்கு யாருக்கு மேலும் கொடுக்க முடியாது. இன்னைய வரைக்கும் போகிறங்க, திருப்பதியில் போனால் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு சின்ன தூசி எடுத்து தேடி தான் கண்டுபிடிக்கணும் நீங்கள். அவ்வளோ அழகாக லைன், அவ்வளோ அழகாக அந்த பூஜை, அந்த சுவாமிக்கு ஆராதனை பண்ணுறது எவ்வளோ நல்லா இருக்குது இல்லையா? கொடுக்கணும். கோயிலுக்கு நான் வேண்டணுமா, இதை கொடுக்கணுமா, கொடுத்தங்காட்டி தான் இன்றைக்கி நம்ம சாமியே கும்பிடுறோம். நாமும் கொடுக்கணும். அவங்க கொடுத்ததில் நம்ம ஒரு சின்ன இது கூட கிடையாது. பத்மநாப சுவாமி திருக்கோயிலில் அந்த ராஜா அந்த சாமிக்கு கொடுத்ததை விட நம்ம கொடுத்துருவோமா என்ன? இல்லை இல்லை இல்லை, பக்கம் கூட போக முடியாது. எனக்கு கொஞ்சம் என்னோட பெர்செப்ஷன் இப்படி தான் வித்தியாசமாக இருக்கும். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, கொடுக்கணும். அதனால் இந்த மாதிரி கோயில்களுக்கு நிறையா கொடுக்கணும். யாரெல்லாம் கோயில் கட்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். எங்கெல்லாம் பூஜை இல்லாத கோயில் இருக்கோ, எங்கெல்லாம் எண்ணெயும் தண்ணியும் பார்த்து சாமி பார்க்காத சாமி இருக்கோ அந்த சாமிக்கும் கொடுக்கணும். எங்கெல்லாம் புராதன கோயில் இருக்கோ அங்கேயும் கொடுக்கணும். ஸோ நம்மளால் முடிஞ்சது இத்தினூண்டு தான். அதை கொடுத்து ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஆனால் அந்த மாதிரி வேண்டுதல் இருக்கணும். கொடுத்தல் இருக்கும்போது அது ஒரு பெரிய பரிமாற்றம். நம்மளுக்கும் கோயிலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு, ஏன்னா நம்மளோட இதில் தான் நீ இது கொடுத்தே ஆகணும்னு சொல்லலை. அப்போ நம்ம கொடுக்கறது நம்மளுடைய கடமை. என்ன, இது ஒரு திருவிளையாடல் புராணத்தில் ஒரு இது படிச்சிருக்கேன். ஒரு குரங்கு வந்து போய் மேலே மரம் மேலே உட்காந்துரும். அன்னைக்கு பிரதோஷம். குரங்குக்கு ஆப்வியஸ்லி பிரதோஷம் தெரிய போகிறதில்ல. குரங்கா திருடனா, குரங்கு தான் நினைக்கிறேன். அது என்ன பண்ணுன்னா, அந்த ஆமாம் திருடன், மன்னிக்கணும், திருடன். அவன் வந்து ஏதோ பயந்து போய் மேலே உட்காந்து, அவனுக்கு தெரியாது அன்றைக்கி பிரதோஷம். அங்கே யாருக்குமே தெரியாது அந்த மரத்துக்கு கீழே வந்து சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வில்வ மரத்து மேலே உட்காந்து அவன் நேரத்தை கணக்கிடுறதுக்கு இப்படி இலையை பிச்சு 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 போட்டுக்கிட்டே இருப்பான். அப்புறம் காலம் ஓடிடும். அது அவன் இறந்து மறுபிறப்பு எடுக்கும்போது அவன் பெரிய ஒரு ராஜாவை பிறந்து அவனுக்கு முக்தி பேர் கிடைக்கிற வரைக்கும் போவான். எப்படிரா அப்படின்னு கேட்டால், நீ தெரிஞ்சோ தெரியாமலோ அன்னைக்கு செஞ்ச பார்த்த அந்த பிரதோஷங்கிற அந்த ஒரு நேரத்தில் சாமிக்கு அதை வந்து உன்னை பொறுத்த வரைக்கும் இலையை பிச்சு போட்ட சாமி நீ கொடுத்ததா அதை ஏற்றுக்கிட்டதுனால அதுக்கு கிடைச்ச புண்ணியம் உனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புராண மொழி வரும். அப்போது தெரிஞ்சும் சரி தெரியாமலும் சரி அதை தெய்வம் நீ கொடுத்தேன்னா அது ஏற்றுக்குது. அதற்குண்டான பலன் உனக்கு அந்த பிறப்புலையே கிடைக்கணுங்கிறது நம்மளுடைய குறுகிய மனப்பான்மை. ஆனால் உனக்கு எப்போ கிடைக்கணுமோ அது பெருசாக உங்கள்கிட்ட வந்து அது கண்டிப்பாக சேர்ந்தே தீரும். அது நீ நம்பினேன்னா போதுங்கிறது அந்த அழகாக அந்த கதையில் கொண்டு வருவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது அந்த மாதிரி நான் கொடுக்கறதுனால என்ன ஆயிர போகிறதுன்னு நினைக்காத, கொடுக்கணுங்கிறதுக்காக மட்டும் கூட என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அது வந்து அப்படி கொடுத்தங்காட்டி தான் நமக்கு இன்றைக்கி இந்த சாமியை, அது என்னமோ சரிதான் பாருங்க. நிலம் கொடுத்ததுனால தான் சாமி, ஆமாம் கோயில் கட்டுனதுனால தான். நீங்கள் சுந்தரானந்தர் சித்தர் வந்து நினைக்கலைன்னா அந்த இடத்துல நீங்கள் எப்படி சொக்கநாதன் இவ்வளோ இதாக இருப்பார்? சரி, நான் சொல்கிறது
ஒவ்வொரு சித்தர்களும் 18 சித்தர்களும் 18 விதமான தன்மையில கொடுக்கு. இன்னைக்கு அகஸ்தியர் மட்டும் நினைக்கலைன்னா ஆதித்யர் தான் எங்க அவர் நீங்கள் எல்லாம் படிக்கணும் தானே கொடுத்துருக்காரு. இப்போ நான் எல்லாம் படிக்கணும் தானே கொடுத்துருக்காரு. ராமானுஜர் வந்து இத்தனை பேருக்கு கொடுத்துருக்காரு. எல்லாரும் அந்த ஓம் நமோ நாராயணா எல்லாரும் சொல்லுங்க சொல்லார்ல. அப்போது திருவள்ளுவர் மட்டும் கொஞ்சம் கொடுக்கக்கூடாது, சுயநலமாக யோசிச்சிருந்தாரு அப்படின்னு வச்சுருந்தா நீங்கள் இன்றைக்கி எடுத்து பார்த்தாலும் திருக்குறள் நமக்கு 2 வரியில் ஒரு நூல், ஒரு மனிதன் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் இன்றைக்கும் வள்ளலார் பாருங்க, அன்னதானம் உண்மை 24 மணி நேரம் அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. அவர் மட்டும் தனக்கு மட்டும் நினச்சிக்கிட்டாருன்னா ஒன்றுமே போட்டுக்கல, நகை போட்டுக்கல, ஒன்றுமே போட்டுக்கல, ஆனால் கொடுக்கணும்னு நினச்சார்ல. கோயிலுக்கு கொடுங்க, வேண்டுதல் கொடுங்க, சாமி கொடுங்க, வேண்டுதல் வச்சுட்டு முருகா எனக்கு வேலை கொடுத்தேன்னா உனக்கு நான் கண்டிப்பாக முதல் மாதம் சம்பளம் போடுறேன், தப்பே கிடையாது. நீ உண்டியில் போடும்போது அது ஒரு 10 பேருக்கு அன்னதானமாக போயிடும், 2 வேளை அபிஷேகமாக போகும், இந்த கோயிலுக்கு அர்ச்சகருக்கு ஒரு சம்பளம் போகும். நான் சொல்கிறது கோயிலில் கோபுரத்துக்கு யூஸ் ஆகும். ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு அறிஞ்சோ அறியாமையோ ஒரு விதமான விஷயத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இது நாள் வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க இது நாள் வரைக்கும் கொடுத்ததோட இன்னொரு மடங்கு ஜாஸ்தியாக கொடுக்கணும் திருவருள். இப்போது பரிகாரங்கள் இது எப்படி அணுகி பார்க்கறது, அதையும் ஏன்னா நம்ம சோதனமும் பேசினோம், தெய்வங்களையும் பேசணும், கோவிலையும் பேசணும். இது மூணையும் அந்த பரிகாரங்கிற ஒன்று தான் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இது எப்படி அணுகி பார்க்குறது? இது கூடவே அடுத்த ஒரு கேள்வி இதோட ஜாயிண்ட்டாக வர்றதாக, இப்போ நம்ம வந்து பெரிய பெரிய யாகங்கள் நடத்துறது, இது கோயில்களில் நடக்கும், வீட்டில் இந்த ஹோமங்கள் பண்ணுறது, இது எல்லாமே நடக்கும். இது வந்து இன்றைக்கி நிறைய சொல்கிறாங்க, அதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நல்ல ஒரு கிருமி நாசினியாக இருக்கும். சயின்ஸ் படி பேசும்பொழுது நமக்கு வந்து அந்த புகை வந்து ரொம்ப உடலுக்கு நன்மையாக இருக்கும், இதெல்லாம் சொல்கிறது உண்டு. இப்போது இது இருக்கட்டும், சயின்ஸ் ஒரு பக்கம் இருக்கும், நம்ம நம்பிக்கையின்படியே போவோம். அப்போ நான் பரிகாரங்கள் செய்வதனால என்னுடைய வாழ்க்கையிலையோ என்னுடைய மனதிலையோ என்னுடைய உடல்லையோ ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுமா? இது ஒரு கேள்வி. ஏன்னா பரிகாரங்கள் செஞ்சு ஓஞ்சு எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களும் உண்டுங்கிற அந்த இடத்துல இருந்து நான் கேட்குறேன். இது ஒன்று. 2வது, இந்த மாதிரி பெரிய பெரிய வேள்விகள் ஹோமம் பண்ணுறது. ஏன்னா இன்றைக்கி வியாக்கியானம் பேசக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்கு பயன்படுத்தக்கூடியது நீங்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாங்கிறது ஒரு வியாக்கியானம் இருக்குது. அந்த இடத்துலேருந்து நான் அந்த கேள்வி கேட்குறேன். ஸோ அந்த பரிகாரங்களும் அந்த வேள்வி ஹோமங்களுக்கும் பலன் என்ன? ஏன் இது நம்மளுடைய வழக்கத்தில் வந்தது? இதற்கு இன்ன வரைக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதற்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு கேள்வி. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, பரிகாரம். ஒரு விஷயத்தை உணரணும் நீங்கள். என்ன? இஃப் யூ பிலீவ் இன் பாஸ்ட் பர்த், அதாவது நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற பர்த்தில் நீங்கள் பிலீவ் பண்ணீங்க, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதனால் நீ கஷ்டப்படுறேன், அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு ஒன்று நினைக்கிறீங்க இல்லைங்க. இந்த நினைக்கும் பொழுது ஒரு மாறணுங்கிற ஒரு எண்ணம் வருது உங்களுக்காக. யூ ஆர் ஸ்பெண்டிங் டைம். நீங்கள் ஒரு டயத்தை செலவு பண்ணி ஒரு டயத்தை இறைவன்கிட்ட போய் உட்காடுறீங்க. உட்காந்து கடவுளே நான் 24 மணி நேரம் பிஸி, ஆனால் நான் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன், இந்த தப்பை நான் உணர்ந்துட்டேன், எனக்கு இது சரியாகணும். இதில் என்ன தப்புங்க? தப்பு இல்லை. நான் ஒரு கிரிக்கெட்டர்கிட்ட போய் கேட்டேன், காலையில் வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, நான் கேட்டேன், நீங்கள் விளையாட கிரிக்கெட்டுங்க, எதுக்கு வார்ம் அப் பண்ணுறீங்க? இது எந்த வகையில் கிரிக்கெட்டுக்கு வேலை செய்யுது? அவர் சொன்னால் ஓடும்போது வேலை செய்யும், திரும்பி அடிக்கும்போது எங்கேயா சுளுக்கு பிடிச்சிக்காது, பால் பிடிக்கும்போது கீழே விழுவோம், திருப்பி 2 செகண்டில் எந்திரிச்சிருவேன். இதெல்லாம் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் 3வது மேட்ச் என்னால் விளையாட முடியாது. அதுக்கு தான் வார்ம் அப் பண்ணுறோம். கிரிக்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ப்ராக்டிஸ் இது பண்ணுவோம், வார்ம் டவுன் பண்ணுறோம். ஆமாம். ஸோ இது வந்து நேச்சர். அப்போது இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னா, எஸ் இட்ஸ் டே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய விஷயத்தை உணர்ந்து உங்களுடைய அடுத்த விஷயத்துக்கான விஷனுக்கு நீங்கள் ரெடியாகிறீங்க. இதுக்கு பரிகாரம் பண்ணுறீங்க. ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் ஆகலைங்க, கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்ணுறது என்ன தப்பு? ஓகே, உங்கள் ஆசை தானே. ஆமாம், நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை. அதுக்காக நீங்கள் உட்காந்து ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கடவுள்கிட்ட வேண்டுறீங்க. இதுக்கு ஏன் வேள்வியை பயன்படுத்துகிறோம்? நீங்கள் கேட்டது அடுத்த பாயிண்ட். எதுக்காக வேள்வியை பயன்படுத்தி எதுக்காக ஓம குண்டத்தில் இத்தனை நிறுத்த போட்டுறீங்க? எதுக்காக இதெல்லாம் போட்டேன்? நான் ஹோமம் பண்ணாங்காட்டி நான் சொல்கிறேன், பண்ணிகிட்ருக்கங்காட்டி நான் சொல்கிறேன். ஒரு பொருள் வாங்கும்பொழுது அந்த ஒரு பொருள் மட்டும் கிடையாது, எத்தனை பேருக்கு உதவியாக இருக்குது தெரியுங்களா? ஒரு கட்டப்பை எடுத்துகிட்டு நேராக போனேன்னா முதல்ல பூ வாங்குவேன், பூகாரமாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. காலையிலேருந்து யாருமே வரல, நீ வந்து வாங்கினே இல்லை, ரொம்ப சந்தோஷம்ப்பா, வாங்கிட்டே பாரு கூட்டம் வரப்போகுது, அந்த மாதிரி சொல்லுவாங்க.
உதிரி பூ கொஞ்சம் வாங்குவேன். இந்த பூ எங்கேருந்து வந்தது? தோட்டத்துக்காரங்கிட்ட. அதுக்கப்புறம் அங்கேருந்து கொண்டு வந்த லாரி ம். இங்கே பூ மார்க்கெட்டில் வந்து விற்பாங்க. விற்கிற கடைக்காரங்க இவங்க அத்தனை பேரும் அதில் எனக்கு தெரியாமையே அதுக்கு உள்ள ஒரு வேலை ஆளாக தான் இருக்காங்க. இருக்கேன் நான். அப்போ பூஜை பண்ணும்போது சொல்கிறேன். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சமித்துக்கட்டு. இந்த சமித்து வாங்கும்போது அந்த அதுக்குன்னு ஒர்க் பண்ணவங்க. நீங்கள் மலை அடிவாரத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காசே கிடையாது. ம். நீங்கள் பெட்டி அப்படின்னு ஒரு படம் வந்து தெலுங்கு படம். ம். பெட்டின்னு ஒரு படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் 1000 ரூபா சர்வசாதாரணமாக செலவு பண்ணிடுறீங்க. பர்கர் பீஸான்னு செலவு பண்ணிட்டுருங்க. அவங்களுக்கு 1000 ரூபா தான் வருஷ வாழ்க்கையே, ஓகே. அதாவது மாத வாழ்க்கையே. ம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வாங்குற சமித்து அவங்கள அங்கே காப்பாற்றும். ம். நீங்கள் பசு நெய் வாங்கலைன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு மட்டும் பசு நெய் வேணும். ஓமத்துக்கெல்லாம் இவ்வளோ லிட்டராக வாங்குகிறோம். இதனால் பசு வளர்ப்பு ஜாஸ்தியாகும். ம். ஒரு கோசாலைக்கு உங்களுக்கு அறிஞ்சோ அறியாமையோ நீங்கள் நிறையா தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு வருது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பால், தயிர், அந்த ஹோமத்தில் போடக்கூடிய பொருட்கள், இது அத்தனையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடிய தொழிலை சார்ந்து அதுக்குள்ளே வந்துடும். ஓகே. அத்தனை பேருக்கு நீங்கள் பிரித்து கொடுக்குறீங்க. அப்போ ஒரு படம் எடுக்கிறதுனா சொல்லுவாங்க 39 துறை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. 39 துறை வந்து இருக்குதுல. அதே மாதிரி இங்கே ஒரு யாகம் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 24 துறை இருக்கும். 24 விஷயத்துக்கு நீங்கள் வந்து உங்களை அறிஞ்சோ அறியாமையோ அவங்களுக்கு கொடுக்குறீங்க. இதெல்லாம் வச்சு இந்த பொருள்லாம் வச்சு கடவுளே நீ எனக்கு கொடுத்த பொருள் இது. நான் இந்த பஞ்சபூதத்தை நம்புகிறேன். நான் இதை அர்ப்பணிக்கிறேன். ம். இந்த அர்ப்பணிப்பு என் சார்பாக உனக்கு அர்ப்பணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் கொண்டு போகிற பூவை எடுத்து சாமியோடைய மேலே போட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உண்மைதான். நான் நாளைக்கு எங்கள் அம்மா குலதெய்வம் கோயில் போவாங்க. பூக்கு நேரத்துக்கு கட்டிகிட்டு இருப்பாங்க. காலையில் போயிட்டு சாயங்காலம் வரும்பொழுது எங்கள் அம்மா முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாமி பார்த்தோம், நல்லா கும்பிட்டோம், இதெல்லாமே ஓகே. அவங்க கையில் வேலை கட்டின அந்த பூவை சாமி மேலே போட்டாங்களா, ஒரே சந்தோஷம். முந்தா நேற்று ஒருத்தங்க நம்ம தெரிஞ்ச ஒருத்தங்க, அந்த பொண்ணு சென்னையில் இருக்கும்பொழுது கையில் கட்டி போட்டு போன நான் எல்லா பூவும் போட்டிருந்தது. மற்றவங்களுதெல்லாம் வாங்கலான்னு என்னோடது வாங்கி அது ஒன்று தான் அங்கே பெரிய ஒரு சந்தோஷம். நீங்கள் நான் அதான் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்கள் அப்பா வந்து நீங்கள் சின்ன வயசில் தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டிருப்பீங்க. உண்மையாக ஒரு உழைச்ச காசு அது. கஷ்டப்பட்டு உழைச்ச காசாக இருக்கும். வாங்கி போட்டு நீங்கள் போடும்போது ஒரு ஒரு இப்படி உள்ளுக்குள்ளே ஒரு பெருமை இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை பார்க்கும்போது ஒரு பெரிய ஆனந்தம். 100 ரூபா ட்ரெஸ்ஸு, 100 ரூபா தான் ட்ரெஸ்ஸு. ஆனாலும் அது வாங்கி போடும்போது உங்கள் அப்பாவுக்கு ஒரு பெருமை. நான் சொல்கிறது உங்களுக்கு, நூண்டு மல்லிகைப்பூ மனைவிக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி வச்சுக்கிறதுல அவங்களுக்கு பெருமை, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாங்கி கொடுத்தோன்னு நான் கொடுத்ததை என் மனைவி வச்சுட்டான்னு உங்களுக்கு சந்தோஷம். இது வந்து எப்படி ஒரு மனிதனுக்கு மனிதன் இந்த இந்த இன்பம் ஒரு சின்ன சந்தோஷம் வருதோ, அந்த யாகத்தில் அந்த சந்தோஷம் இருக்கும். ஓகே. அந்த யாகத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கும். அதான் உணர்வு. அந்த நம்பிக்கைங்கிற ஒரு உணர்வு, எனக்கு மாறிடுங்கிற ஒரு உணர்வு. ஓகே. இந்த 2 மணி நேரம் யாகம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிடும். எனக்கு அந்த கடவுள் காப்பாற்றுவார். நான் உழைச்ச காசு, இதை நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் இதை பண்ண இது நடக்கலைன்னு சொல்கிறாங்கல்ல, இன்னொன்று பண்ணுவாங்க. ஆமாம். ஏன்? என்ன அந்த மாறணுங்கிற அந்த ஒரு தாட் இருந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு தெரியும் சிஸ்டம் இப்படி தான் வேலை செய்யுது. ஓகே. நான் சொல்கிறது ஏதோ ஒரு இடத்துல திருப்தி ஆவாங்க, அந்த இடத்துல நடந்துடும். நடந்துடும். எப்போ நீங்கள் திருப்தி ஆகுறீங்களோ, எப்போ ஆனந்தமாக நினைக்கிறீங்களோ, எப்போ ஒரு பெரிய சந்தோஷப்படுறீங்களோ, அந்த இடத்துல அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடும். ஓகே. ஸோ அது பண்ணும் பொழுதும் நான் அங்கேயும் உட்காந்துட்டு சந்தேகப்பட்டே இருந்தேன், இதனால நடக்குமானா அப்போ நடக்காம தான் போகும். நீங்கள் உள்ளே உட்காந்துட்டு புது செருப்பு வாங்கிட்டு வந்துட்டுன்னு வெளியில் விட்டுருக்கேன், ஓரத்தில் விட்டேன், திருப்பி போட்டேன், அங்கே சந்தில் விட்டுருக்கேன் அப்படிலாம் நினச்சிங்கன்னா போச்சு. என் கவனம் அது மேலே இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நான் உணரும் பொழுது தான் அந்த காரியம் மாற்றம் வர ஆரம்பிக்கும். நான் அதுக்கு எனக்கு ஒரு உதாரணம், என்கிட்ட ஒரு யோகா ஆசிரியர் மிஸ்டர் கார்த்திகேயன் சொல்லிட்டு, அவர் வந்து யோகா ஆசிரியர். அவர் சொல்லுவார், செல்ஃபோனை ரசிப்பார். ஓகே. செல்ஃபோனை ரசிப்பார். அவர் செல்ஃபோன் 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் மாற்றுவார். அவர் சொல்லுவார், இந்த சிஸ்டம் இப்படி செல்ஃபோனை கையில் வச்சுட்டு பாருங்கள், அமெரிக்காவில் இருக்கிறவங்களுடைய ஒரு முகம் இதில் தெரியுது பாருங்கள், ஒயர் இல்லை, எதுவுமே இல்லை, பாருங்கள், ஒரு சின்ன விஷயமா நம்ம கிடக்கிறது. ஆனால் அவர் அதை ரொம்ப ரசித்து இது பார்த்துட்டு பாருங்கள், இது பாருங்கள், இங்கேருந்து நான் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஊரில் இருக்கார், அவர்கிட்ட இங்கேருந்து பேசுகிறேன் பாருங்கள், இந்த ஒயரில் நான் நடந்துக்கிட்டே பேசுகிறேன். அது ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார். நீங்கள் 10 வருஷம் கழித்து அவர் செல்ஃபோனை நீங்கள் திருப்பி புதுசாக வாங்கிக்கலாம், அதே காசு கொடுத்து.
ஓகே. ஒரு கிராக் இருக்காது, ம். ஒரு சின்ன இது கூட இருக்காது. அவ்வளோ அழகாக அதை எடுத்து அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஏதாவது குழந்தை ஏதாவது குறும்பு பண்ணிச்சு 2 அடி கொடுப்போம், ம். இது அதெல்லாம் பண்ண மாட்டார். அழகாக அதை வச்சுட்டு இருப்பார். ம். நீங்கள் அப்படியே பூசாது. நிறைய பேர் இந்த செகண்ட் கார் வாங்குவாங்க பார்த்துருக்கீங்களா? டாக்டர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா வாங்கிடுவாங்க. கரெக்ட். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா அவங்க அப்படி புத்தம் புதுசாக வச்சுருப்பாங்க, அதை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க அந்த கார். இல்லையா? எஸ். அந்த மாதிரி நீங்கள் அதை ஒரு ஒரு லவ்வபுளாக ஒரு ரசித்து ஒரு விஷயத்தை பட்டிங்கன்னா அதுக்கு ஒரு லைஃப் இருக்குது. கரெக்ட். அது ஒரு லாங் லைஃப் இருக்கும். அது ஒரு 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 பெரிய இது இருக்கும். இப்போ நான்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா டம்மன்னு மாற்றிடுறேன், பிகாஸ் ரஃப் யூஸ் பண்ணுறேன். ம். ம். அந்த மாதிரி அதை விரும்பணும். அதுக்குள்ளே நீங்கள் லயக்கணும். நீங்கள் தியானம் பண்ணுறவங்ககிட்ட போய் என்னங்க 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இப்படி உட்காந்துருக்கீங்க, ஒன்றும் உங்களால் எதாவது யாருக்காவது யூஸ் இருக்கா? கரெக்ட். நீங்கள் வாடு நீங்கள் கேட்டு பாருங்கள். பட் அவங்களால அந்த ஊருக்கே யூஸ் ஆகும். பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அமைதி அவங்க ஊர் வரும். என்ன இது வேடிக்கையான ஒரு ஒரு கதை ஒன்று படித்தேன். ஒரு தர்மகர்த்தா கோயிலுக்கு போகும்பொழுது அந்த நோட்டில் எழுதிட்டே இருக்கும்போது கடைசியில் ஒன்று எழுதியிருந்தாங்களாம், சும்மா இருக்கிற சாமியாருக்கு ஒரு பட்ட சோறு அப்படின்னு சொல்லிட்டு. தர்மகர்த்தா கேட்டு, சும்மா இருக்கிறவங்க எதுக்கே சோறு போடுறீங்க, காசு கோயில் செலவுன்னு. ஐயா சும்மா இருக்கிறது அவ்வளோ எளிமை கிடையாதுங்க ஐயான்னு. இவர் ஒன்றும் வாதாடலையாம். அன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு ஒரு எண்ணம், சும்மா இருக்கிறது அவ்வளோ கஷ்டமாக, இன்றைக்கி நம்ம இருந்து பார்ப்போம். அப்போ அப்படி சேரில் அப்படியே சாஞ்சு உட்காந்தோன்னே அப்படியே அமைதியாக இருக்கோன்னே ஒரு மனசில் ஒரு இது, இப்படி வேலையில் இன்றைக்கி இருக்கும், நமக்கு வயசு இவ்வளோ ஆச்சு, குழந்தை இப்படி இருக்குது, குழந்தைய சத்தம் கேட்குது, சரி இல்லை அமைதியாக உட்காரு. கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்காரம்மா காஃபி கொடுத்து, நாடடா காஃபி வாசம் வருதுன்னு, அது இல்லை அமைதியார். வீட்டுக்காரம்மா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்கன்னு தெரியுது. கொஞ்சம் நேரத்தில் என்ன வேணும் அப்படின்னு அவர் நாள் அன்னைக்கு சாயங்காலம் பூரா சும்மா இருக்கவே முடியல. அடுத்த நாள் பேசாமல் போய் அந்த நோட்டில் சும்மா இருக்கிற சாமியாருக்கு 2 பட்ட சோறுன்னு எழுதிட்டாராம். சும்மா இருக்கிற நிஜமாலுமே அவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அது ஒரு காரியத்தில் லைத்து இருக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ எளிமையான ஒரு காரியம். நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன், நம்ம மொத்தம் வாழக்கூடியது இப்போ உங்களுக்கு என்ன வயசுன்னு தெரியாது, ஆனால் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 10,000 to 15,000 நாட்கள், ஒரு 20,000 நாட்கள் தான் நம்மளுடைய இருக்கக்கூடிய எஞ்சி நாட்கள். 100 வருஷம் போட்டால் கூட அப்படி தான் சொல்லுவேன். அப்போது கணக்கில் எடுத்து பாருங்கள், 10,000 நாட்கள் தான் வருது, 10-15,000 நாட்கள் தான் வருது. இதில் பாதி தூக்கத்துக்கு போயிடுது, பாதி விஷயம். அதுலேயும் சங்கடம், காசிப்ஸு. அதாவது நான் சொல்கிற ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு அனுபவிக்கணும். ஒவ்வொரு செகண்டும் கொஞ்சம் சந்தோஷமாக, கொஞ்சம் ஆனந்தமாக, ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாமல், ஒரு ஆனந்தமாக நமக்கு கிடச்ச ஒரு பெரிய சோர்ஸ். நான் என்னென்னா சுவிட்சர்லாந்து போகிறேன், இப்போ போயிட்டு வந்தேன், ஜெர்மனி போகிறேன். அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க. என்ன விஷயங்க அப்படின்னோடனே, பாருங்கள் நீங்கள் டக்குன்னு கோயிலுக்கு போயிடுறீங்கள, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அடிக்கடி போவீங்களா சார் அப்படின்னா என்ன அப்படியே பார்க்குறாங்க. ஆமாங்க நான் வந்து எப்படியும் 2 மாதத்துக்கு ஒருக்கா போயிடுவேன். அவங்க சொல்கிறாங்க, திருச்செந்தூர் போயிருக்கீங்க? திருச்செந்தூர் ஒரு 100 தடவை. ஓ, அவங்க சொல்கிறாங்க, இங்கெல்லாம் எங்களால் முடியாதுங்க. உங்களுக்கு எவ்வளோ பாக்கியம் பாருங்கள், இந்த பிறவி பாருங்கள் எப்படிப்பட்ட பாக்கியம். உங்கள் வீட்டிலேருந்து கோயில் எவ்வளோ தூரம்? எங்கள் வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டரு. என்னை கூப்பிட்டு போனாங்க கோயில் விசேஷத்துக்கு. 10 நாள் விசேஷம், டெய்லி வந்தாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரே நாள் அழுத்து போச்சு. ஓகே. ஏன்னா அவங்க வீடு அங்கேருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம். ஓகே. 2 மணி நேரம் போகிறது, 2 மணி நேரம் வர்றது. எவ்வளோ நேரம் ஆச்சுங்க? 4 மணி நேரம் அதிலே போயிடுச்சு. அவங்க காலையில் வராங்க, சாயந்தரம் வராங்க, 10 நாள் கோயில் விசேஷத்துக்கு. அப்படி வந்து அவங்க அந்த அந்த இதை தேடிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு. சார் நினச்சோன்னே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருவீங்கல்ல, இந்த யானையெல்லாம் பார்த்து எதாவது கொடுப்பீங்களாங்கிறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் அது இல்லாமல் இருக்கிறது. எனக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். இந்த பிறவியில் கிடச்ச ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய பாக்கியம், பெரிய அனுகிரகம். நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து, இங்கே பிறந்து, இந்த பக்கத்தில் இருந்து அந்த சாமியை வேண்டி, அந்த சாமியை போய் பார்த்து, அந்த அர்ச்சனையை கேட்டு, ஆடா இதுக்கு இதை நான் அனுபவிக்கலைன்னா அப்புறம் சரிதான். அதுதான். நீங்கள் இந்த வேள்வின்னு சொல்லும் பொழுது எனக்கு அதில் ஒரு ரொம்ப நாளாக நான் பார்த்துருக்கேன். ஆனாலும் அதை வந்து அது எப்படி அணுகிறதுங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு தெய்வத்தை சங்கல்பிச்சு ஒரு காரியம், ஒரு வேள்வி நடத்தும் பொழுது இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நெருப்பில் வந்து அந்த தெய்வத்தினுடைய உருவம் தெரியும்,
எந்த தெய்வத்தை வந்து அது அது அந்த புரோகிதரை பொறுத்தது, அவருடைய சங்கல்பம் சரியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வ ரூபம் வந்து அதில் தெரியும். ஒரு சில நேரங்களில் கை இப்படி நீட்டுற மாதிரி இருக்கும். லிட்ரலாக தி என்டையர் அந்த பாடி ஃபிசிக்கலாகவே அப்படி இருக்கிற மாதிரியே அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனால இன்றைக்கி நம்ம அதை பார்க்குறோம். இந்த கிரில்லன் கேமரான்னு சொல்லக்கூடியதை முதல் அப்போ தான் நான் கேள்விப்படும் பொழுது, நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த கிரில்லன் கேமராவில் வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க மேலைநாட்டவர்கள். ஓம் சொல்லும் பொழுது ஸ்ரீசக்கரம் வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அப்போ அவங்களே என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்தியன் சப்கான்டினென்ட்டில் வந்து அன்னைக்கு முந்தின வாழ்ந்த ரிஷிகள் வந்து இதை எந்த விதமான டெக்னாலஜி இல்லாமல் இதை வந்து வடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. இப்போ அது போலவே இன்றைக்கி நம்ம ஃபோட்டோங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால இந்த நெருப்பில் வந்து தெய்வ ரூபங்கள் தெரியறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி ஃபோட்டோ எடுக்கிறதுனால நமக்கு தெரியுது. இதை எப்படி அணுகி பார்க்கறது? நிஜமாலுமே அந்த தெய்வ ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் கொடுக்கக்கூடிய அந்த ஆகுதி, அதை எடுத்துக்கிறதுக்கு அந்த தெய்வ ரூபங்கள் அதில் வருங்களா? இது எப்படி போயிருதுன்னா, ஒருத்தர் சொன்னார், தெய்வம் என்னை தண்டிச்சிருச்சு. டேய், தெய்வம் உன்னைய பார்த்து தண்டிக்குதுன்னு நீ சொல்கிறதே உனக்கு பெரிய ஒரு மண்டக்கணம். அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உங்கள்கிட்ட வந்து பேசுகிற அளவுக்கு நீ நினைக்கிறது, முதல்ல உன் பொழப்பு நீ சரியாக பாருங்கிற மாதிரி அவர் சொன்னார். விவேகானந்தத்தை படி பார்க்கும்போது நல்லது தான் அவர் சொன்னது. அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? அதுக்கு ஒரு காலம் இருக்குது. நீ உன்னை உயர்த்திக்கிட்டேன்னா அது நடக்கும். நீ இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம், அப்படி பண்ணாதேன்னு. அப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னங்க, நான் வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறேன், ஒரு லக்ஷ்மி ஹோமம் பண்ணுறேன்னா எனக்கு போய் சாமி வருமா இங்கே இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்குன்னு கேள்வி வரும். ஸோ இதை எப்படி அணுகி பார்க்குறது? நிஜமாலுமே தெய்வ ரூபங்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுமா? தெய்வ சக்திங்கிறது அந்த இடத்துல இறங்கி வருமா? ஏன்னா புராணங்களில் இருக்கே, நான் ஒரு தெய்வத்தை வழிபடும்போது இப்போது சீதாதேவி யாக குண்டத்திலிருந்தே குழந்தைகள் வந்ததுன்னெல்லாம் இருக்கே. ஸோ இது எப்படி அணுகி பார்க்கறதுக்கூடியது? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போத்துக்கு பொருந்தின மாதிரி சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ஒரு கார் மட்டும் வாங்கணும்னு நினச்சிக்கோங்க. ஓகே, நிஜமாலுமே வாங்கணும். அது என்ன காருன்னு மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, என்ன கலர்னு வச்சுக்கோங்க. வெளியில் போய் இன்றைக்கி நைட்டு ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. ஓகே, உங்கள் கண்ணுக்கு பூரா அந்த காராகவே படும், அந்த கலராகவே படும். ஓகே, நான் அப்போவே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது சொன்னேன், புஸ்தகத்தை நான் கடவுளாக பார்க்குறேன். ஆமாம், அவங்க ஏறி நின்று மேலே எடுத்தாங்கன்னு சொன்னேன். எஸ், மரத்தை நீங்கள் கடவுளாக பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் நான் இது என்ன பண்ணேன்னா, ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணேன். இந்த மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, நாம் அப்போல்லாம் இந்த ஸ்பீக்கர் இருக்கும். இந்த ஸ்பீக்கர்னால் எப்படி இருக்கும்னா, கருப்பு கலரில் எப்படி இருக்கும். அந்த ஸ்பீக்கரை போய் வாங்கிட்டேன். வாங்கிட்டு என்ன பண்ணேன், அந்த ஸ்பீக்கர் இப்படி வச்சுட்டு மேலே ஒரு ஒயிட்டு துணி, இந்த வெள்ளை துணியை வச்சு லைட்டாக மண் இருக்குல்ல, மணல், அந்த மணலை மேலே போட்டேன். இந்த பக்கம் ஸ்ரீருத்தத்தை போட்டு விட்டேன். சும்மா என்ன நடக்குதுன்னு சும்மா எனக்குள்ள தோணுச்சு, அது பண்ணேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன யந்திரமெல்லாம் கொடுக்குறோம்ல, அந்த யந்திரம் பூரா அதில் ஈக்குவேசர் மாதிரி அதில் ஓகே டயக்ராம் போடுது. அந்த வைப்ரேஷனில் அந்த வைப்ரேஷனில் சக்கரம் போடுது அது, அந்த மணல். எஸ், இது எப்படி நடந்தது? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ எல்லாமே அந்த கோல்டன் இதுன்னு சொல்லுவாங்க, மெஷர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா பாவங்கள்லையும் எல்லா உருவத்துலேயும் இறைவன் தெரிவார். கை ரேகையில் இருந்து கொண்டு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, திருச்சூரில் இருக்கா, இந்த பக்கம் வேல் வந்துருச்சா, நான் பார்ப்பேன். அவங்க அதுவாக பார்க்குறாங்க. எங்கள் பாட்டி வந்து யாரையாவது வந்தாங்கன்னா, முருகர் பாரு, ஒரு குட்டி முருகனை பாருன்றாங்க, கிருஷ்ணரை பாரு. இப்போ நீங்கள் அதே குழந்தைய ஒரு கிருஷ்ண பக்தர்கிட்ட போய் கொண்டுட்டு போய் விட்டா என்ன சொல்லுவாங்க? ஐயோ குட்டி கிருஷ்ணன்டா. ராம பக்தர்கிட்ட போய் விட்ருங்க, ஸ்ரீராமரே வந்தாச்சு சொல்லுவாங்களா? அதுவே ஒரு பிள்ளையாரோட பக்தர்கிட்ட போய், பிள்ளையாரோட அனுகிரகம் தான் குழந்தையா பிறந்திருக்கு. பிள்ளையாரோட அனுகிரகம்னா மோகம், யானை மோகம் இப்படியா நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை பிள்ளையார உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துல யார் எப்படி பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல இறைவன் அந்த இடத்துல காட்சி கொடுப்பார். காட்சி கொடுக்குறாருன்னா கொடுக்குறாரு. நான் இங்கேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் போனேன். இங்கேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் நேராக போகிறேன். இரவு நான் தூங்கிட்டேன், டிரைவர் முழிச்சிட்டு ஓட்டுறாரு. அப்போ எனக்கு கடவுள் அங்கே அவராக தெரிஞ்சார். உண்மைதான், உண்மை இல்லையா? என்னை பாதுகாப்பாக கொண்டு போய் விட்டுட்டே இல்லை, நீயே கடவுள் அவராக தெரிஞ்சார். நான் கோயில் இதுக்கு போகிறேன், டாக்டரோட பேர் கார்த்தின்னு பேர். நான் சொல்கிறது, ஒரு அம்மா சொல்கிறாங்க, சார் ஆச்சரியம் நடக்குது, எல்லா இடத்துலையும் முருகரோட பேராகவே எனக்கு வந்துட்டுருக்கு.
இது நிறைய பேர் சொல்கிறது உண்டு. அதாவது சிவன் பக்தர்களுக்கு எல்லா இடத்துலையும் சிவபக்தராகவே பேர் வரும். ராத்திரி நேரத்தில் நான் நிறைய பேர் அந்த ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கிறது உண்டு. ராத்திரி நேரத்தில் போயிட்டுருக்கோம், ஒரே பயமாக இருக்கும். அப்போ நான் கந்தர் சஷ்டி கேட்டேன், இல்லை முருகா என்னை காப்பாற்றுன்னு சொன்னேன். ஏன்னா இப்போ முருகர் தான் ரொம்ப அதிகமாக அந்த ரீல்ஸில் அதிகமாக வர்றதுனால சொல்கிறேன். கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கார் இருக்கும். அந்த காரில் வந்து யாமிருக்க பயமேன்னு வரும். எனக்கு நான் ஃபோட்டோ எடுத்தே போட்டது. ம் நான் முருகனுக்காக ஒரு பெரிய இது ஒன்று முருகன் திருவிழா, திருமுருகன் திருவிழான்னு ஒன்று போட்டிருந்தேன். ஓகே. அது பிரம்மாண்டமான கூட்டம். நான் எதிர்பார்த்தது சில ஆட்கள், இது பார்த்திங்கன்னா 4 மடங்கு ஜாஸ்தியாக வந்துட்டாங்க. ஓகே. பிரம்மாண்டமான கூட்டம். கிளம்பி போகிறேன், பேசிகிட்டு இருக்கேன், முருகர் துணைன்னு வருது. ஓகே. திருச்செந்தூர் முருகர் துணைன்னு வருது. நீங்கள் எந்த இடம் எடுத்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தேவையான சப்ஜெக்டில் அவர் வந்து உட்காந்துருவார். ஆமாம்மா, அதிசயமாக இருக்கும். டாக்டரை பார்த்தா அவர் முருகராக வர்றாரு, அவர் பேர் கார்த்திக். ஒருத்தர் வக்கீலை பார்த்தா அவர் பேரும் முருகர் பேர் வருவார். ஹோட்டலில் பார்த்தா அவர் பேர் முருகன் பேர், என் பேர் முருகன் தாங்கன்னு வரும். நீங்கள் அதனால தான் நீங்கள் இந்த பழனி இதுக்கு இந்த வாட்டி வேணால் அது பாருங்கள். நடப்பாதை போவாங்க. சும்மா அவங்கக்கிட்ட அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து பேசி பாருங்கள். எத்தனை வருஷமாக நடக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக நடக்கிறேங்க. எங்கள் அப்பா அம்மா நடந்தாங்க, நான் நடந்தேன். குழந்தை இல்லை, குழந்தைக்காக வேண்டினேன். என் குழந்தை பிறந்தான். குழந்தை கரெக்டாக விசாக நட்சத்திரத்திலே பிறந்தது. ஓகே. கித்தி நட்சத்திரத்திலே பிறந்தது. சஷ்டி எப்போ பிறந்தது இப்படி சொல்லுவாங்க. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் சிவபக்தர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். சிவனுக்கு நான் எப்போவுமே வாரம் திங்கக்கிழமை பாலாபிஷேகம் குழந்தை இல்லையேன்னு உட்காந்து தவம் இருந்தோம். கரெக்டாக பிரதோஷத்தன்னைக்கு சாயந்தரம் என் குழந்தை பிறந்தாருங்க. திருவாதிரை நட்சத்திரத்தப்போ பிறந்துட்டாருங்க. என் ஸ்டூடெண்ட் வந்து பிஃபோர் 4 டேஸ்க்கு முன்னாடி ஒரு கோஆர்டினேட்டர் மீட்டிங் வைக்கும்போது அங்கே அதில் சொல்கிறாங்க. அவங்க சொன்னது, சஷ்டி அன்னைக்கே என் பொண்ணு பிறந்தா. நான் வந்து அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு ஆச்சரியம் தான் அங்கே நிகழும். சார் வைகாசி விசாகத்தன்னைக்கு குழந்தை பிறந்தது சார். அதுலேருந்து நான் விடுறதில்ல. அந்த பிரயாணத்தை திருப்பி தொடர்ந்து என் பையனுக்கு இப்போ 20 வயசு ஆச்சுங்கிறாரு. கரெக்ட். 20 வயசு ஆச்சு, நான் நடந்துட்டு இருக்கேன். அதுதான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பக்தர்களோட பக்தராக இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும். நம்ம கோயிலில் இருந்தோம்ல, ஸோ கோயிலில் இருக்கும்போது டெய்லி ஒரு அனுபவம் வரும், ஒரு விஷயத்த சொல்லுவாங்கள்ல. சொல்லும்போது ஜோதிடத்தில் இருக்கோம் இல்லையா, அப்படி இருக்கும்போது நிறைய பேர் நிறைய அனுபவத்தை ஷேர் பண்ணுவாங்கள்ல. ஷேர் பண்ணும்போது அது நமக்கு சில டைம் அது ஞாபகம் வச்சுட்டு சொல்கிறோம். நீங்கள் சொல்லணும் அப்படின்னா 2 எபிசோடு பத்தாது. நீங்கள் அப்படி நோட் ஃபுல்லாக புக்காக எழுதி, ஏன்னா அவ்வளோ நடக்குது. உண்மை. ஏன்னா இது நான் வந்து நான் காலேஜில் ஒர்க் பண்ணும்பொழுது அவங்க மலையாளி ப்ரொஃபஸர். அவங்க நம்மளை காட்டலாம் அவங்களுக்கு முருகர் மேலே அலாதியான ஒரு பிரியம், பைத்தியகாரத்தனமான ஒரு பக்தி அவங்களுக்கு. ஏன்னா அவங்க தான் சொல்லுவாங்க, என்ன தமிழ்நாட்டில் முருகர் இருக்குன்னு வாய் பேசுறியா, அவரே எங்கள் ஊரை தான் பார்த்துருக்கு. அவங்களுக்கு அது ஒரு பெருமை, பயங்கரமான ஒரு பெருமை அது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சஷ்டி விரதம் இருக்கிறதுங்கிறது அவங்களுடைய ஒரு வழக்கம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நித்திலன் சஷ்டி விரதம் வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் இருந்த நித்திலன், என்னுடைய முக அழகும் உடல் அழகும் என்னுடைய ஆரோக்கியம் இது எல்லாம் வேறு மாதிரி ஒரு லெவலில் இருந்தது. அந்த கருப்பை வந்து பலமாக இருந்ததுங்கிறதெல்லாம் வேறு மாதிரி இருந்தது. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு மெத்தனம், கல்யாணம் ஆகணுன்னு தான் இருந்தேன், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு மெத்தனம், என்னை விட்டு ஒரு பெரிய என்னமோ ஒரு இதை நான் இழந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் பண்ணணும்னு நினச்சாலும் எனக்கு அது கஷ்டமாக இருக்குது நித்திலன். என்னென்னமோ நான் சாக்கு சொல்கிறேன், எனக்கு நல்லா தெரியுது நான் தான் சாக்கு சொல்கிறேன்னு. ஆனால் பண்ணுறேன் பண்ணலைங்கிறது என்னோட இருக்கட்டும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, அந்த சஷ்டி விரதம் இருக்கிறது, பொண்ணுக இருக்கணும்னு சொல்கிறது என்னால் சயின்டிஃபிக்கலாக விளக்கம் தர முடியல. ஆனால் அனுபவபூர்வமாக சொல்கிறேன், அது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது நித்திலன். அவங்களுக்கு லேட் மேரேஜ் தான். நான் லேட் மேரேஜ் ஆச்சேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் இப்படி ஒரு கணவர் வர்றதுக்காகங்கிறதுக்கு எனக்கு அவர் கிடச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுதுங்க. ஸோ அவங்கனால எங்கேயுமே நெகட்டிவாக சொல்லவே முடியல. அந்த சஷ்டி விரதங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவங்க சொன்ன பாசிட்டிவிட்டி அவ்வளோ அதிகம். அவங்க லைஃப்பில் நிறையா நெகட்டிவ் கடந்திருந்தாலும் ஒன்று நடக்கும் பொழுது இதனால தானா, இதனால தான் ஷீ இஸ் ரிலேட்டிங் வித் எவ்ரி திங். நான் சஷ்டி அப்போ 6 கோயிலுக்கு போகிறேன். ஓகே. 6 படை கோயிலுக்கு போவேன். கரெக்டாக ஆரம்பித்து இங்கே திருச்செந்தூரில் ஆரம்பித்து ஓகே, அது வந்து திருத்தணியில் போய் முடிச்சிருவேன். ஓகே. நானே என்னோடய நண்பர்கள் அவங்க போவோம். அதே மாதிரி அடுத்தது எப்போ தோணுதோ அப்போ போயிட்டு வந்துடுவேன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ முருகர் அழைக்கிறாரோ அப்போ போயிட்டு வந்துடுவேன்.
ஸோ ஆக இந்த சஷ்டி அப்போ போகும்போது எனக்கு ஒரு குணம், நான் அப்போவே சொன்னேன், கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்க பக்தர்களுடைய இது பார்ப்பேன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கோயிலுக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சஷ்டி விரதம் ஏன் இருக்காங்கங்கிறத அவங்ககிட்ட அப்படியே சாதாரணமாக பேசுவேன். அப்படி பேசும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுக்குள்ள ஒரு அதை ஒரு 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 சஷ்டி விரதம்ங்கிறது ஒரு வாழ்வியலாக மாற்றிட்டாங்க. நிறைய வீட்டில் இருக்குது. ஓகே. நீங்கள் வைஷ்ணவா கடைபிடிக்கிறவா ஏகாதசியை வந்து தன்னுடைய ஒரு நாளாக எடுத்துக்கிட்டாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு தன்னுடைய ஒரு நாள், அது தனக்கென்ற ஒரு நாள். நீங்கள் சனிக்கிழமை எடுத்துட்டா பெருமாளுக்குன்னு தனக்குன்னு ஒரு நாள் வந்து அவங்க முத்திரை குத்துன மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க சஷ்டி யாரோட நாள்? முருகர். எங்களோட நாள். நான் சொல்கிறது தைப்பூசம் யாரோட நாள்? எங்களோட நாள். ஏன்னா என் முருகனுக்கு கொண்டாடக்கூட நாள். நம்மளுக்கு ஒரு பெரிய அதிசயம் பாருங்கள், அரசு விடுமுறையும் கொடுத்தாச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்த சஷ்டி கிருத்திகை இந்த விரதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தன்னுடைய நாளாக எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான ஒரு நாள் தான். அது ஒரு பெரிய தவம் இருக்கக்கூடிய, எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்காரு முருகர். இந்த நாளை கொடுத்து ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. என்னென்னா, அவருக்காக நான் விரதம் இருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு நாள் பாருங்கள். அது மாதம் 2 சஷ்டி வருது, வருஷத்துக்கு 6 நாள் சஷ்டி வருது. இந்த அடுத்த சஷ்டி வரைக்கும் நான் அதை மனசில் நினச்சிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது, நீங்கள் மும்பையில் போய் விநாயகர் சதுர்த்தின்னு வார்த்தையை சொல்லுங்கள், அப்படி பிரம்மாண்டமாக விநாயகர் பார்ப்பாங்க. அந்த விநாயகர் சதுர்த்திங்கிறது அவங்களோட வாழ்வியலில் ஒரு கலந்த ஒரு. ஆமாம், விநாயகர்னாலே மும்பைக்காரங்களை தவிர வேறு பிரிக்கவே முடியாது. நீங்கள் சித்தி விநாயகருக்கு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் சாமி கொண்டு வந்துருங்க பார்க்கலாம். மும்பையில் முடியாது, தவம் அது. நான் சொல்கிறது, நீங்கள் காசியில் போயிட்டு நீங்கள் உள்ளே போய் ஹரஹர மகாதேவன்ற வார்த்தை கேட்காம நீங்கள் எங்கேயுமே இருக்க முடியாது. எல்லா இடத்துலையும் நீங்கள் அதுதான் இருக்கும். நம்ம ஊரில் வந்து இங்கே அரகரோன்னா கூட எல்லாரும் சேர்ந்து சொல்கிற மாதிரி, அங்கே போனால் அந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி. இப்போ முதலமைச்சர் வந்து திருச்செந்தூர் போனார். அந்த திருச்செந்தூர் அந்த இது ரக்ஷையை வந்து நெத்தியில் வச்சுன்னு இருக்காரு. திருச்செந்தூர் போயிருக்காரு. அது வந்து எவ்வளோ அந்த செய்தியை எத்தனை பேர் என்கிட்ட எத்தனை பேர் கேட்டிருக்காங்க. திருச்செந்தூர் போனால் அவ்வளோ விசேஷமாக வெளிநாட்டில் கேட்குறாங்க. கரெக்ட். இந்த மாதிரி நபர்கள் போகும் பொழுதும், இப்போ ரஜினி சார் வந்து திருவண்ணாமலைக்கு அந்த விஷயத்தை சொல்லும்போது, திருவண்ணாமலைக்கு போனால் அவ்வளோ விசேஷங்களான்னு சொல்லிட்டு அங்கேருந்து டிக்கெட் புக் பண்ணி இங்கே வந்து பார்க்குறாங்க. அவ்வளவு சிறப்புகள் வந்து நம்மளுடைய கோயில்கள். இது வாழ்வியலோட தவங்க. நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பரிசு. எங்கள் நான் இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த காவடி இருக்குது. எங்கள் மாமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹார்ட் பேஷண்ட்டு. அவங்க தோட்டத்துக்கே அவங்க பிள்ளைங்க வந்து போக வேண்டாம், நீ நடக்க வேண்டாம், அதிகமாக பேசாதப்பான்னு சொல்லிடுவாங்க. அவரே சொல்லுவார், அவர் மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவார், மாப்பிள்ளை காவடி கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால். ஏன்னா அவங்க வந்து அந்த கிணத்துக்கடுவு அந்த என்டையர் கம்ப்ளீட் சரௌண்டிங்க்கே இன்றைக்கி நிறைய காவடி ஆகிடுச்சு. அவங்களுக்கே ஆதியாக இருந்தவங்க இவங்க தான். ஒரு காவடி இருந்தால் அதில் பிரிஞ்சு இவங்க தான் எல்லாருக்கும் உதானது. அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் என்னென்னா, அந்த தை மாதம் வந்துருச்சுன்னா மாப்பிள்ள, அந்த 30 நாளுங்க நம்மளை கையிலேயே பிடிக்க முடியாது. அது என்னமோ ஒரு சக்தி நம்மளுக்கு நடந்து போவார், காரில் போவார், ஏதோ ஒன்று. ஆனால் அந்த 30 நாள் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மனுஷன் டொயின் ஆயிடுவார். அந்த 11 மாதம் அவர் அப்படியே இருப்பார். அந்த ஒரு மாதம் அவரை யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாரும் அவரை கேட்கவும் மாட்டாங்க. பிகாஸ் அது என்னமோ ஒரு வகையான ஒரு அதீத சக்தி அவர்களுக்கு இருக்கும். எவ்வளோ பலம், வெயிட்டை தூக்கறனா தூக்கிடுவாங்க, பிளான் பண்ணுவாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க, நடப்பாங்க, போவாங்க, வருவாங்க. அவர் சொல்லுவார், மாப்பிள்ளை இந்த 30 நாள் மாப்பிள்ளை அது என்னோடது தான், அது யாரும் ஒன்றும் பண்ண முடியும், முருகன் பார்த்துக்குவான். ஆமாம், நெஞ்சு வலின்னு சொல்கிறீங்க, அது இருக்குது, முருகன் இருக்கிறாங்க. ஆனால் நான் இதில் கொஞ்சம் மாறுபட்டது என்னன்னு நான் சொல்லிடுறேன். நான் தொலைக்காட்சியில் சொல்லும்போது சொல்லுவேன், விரதமெல்லாம் இருக்கிறதுனா உங்கள் உடம்பை பார்த்து விரதம் இருங்க. கரெக்ட். ஆனால் அவருக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, 3 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, 3 பிள்ளைகளும் நல்லா இருக்காங்கன்னு பாருங்களேன். அதனால அவரை வந்து கம்ப்ளீட்டாக டெடிகேட் பண்ணிட்டார். அவருக்கு இதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை எவ்வளோ நாள் இருக்க போகிறோம், எனக்கு போதும். ஏன்னா அவர் விவரம் தெரிஞ்சு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு மேலேக்கு வந்துடும். ஒரு நாள் கூட அவங்க சாமியை வந்து குறை பேசினதோ, நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி நான் உன்னை கும்பிட மாட்டேன், அந்த பைத்தியகாரத்தனமான பக்தினாலும் பைத்தியகாரத்தனமான பக்தி. ஆனால் அது அவர்களுக்கு பெரிய ஒரு பலன் கொடுத்ததுன்னு பாருங்களேன். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ப்ரூவெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் வாழ்வியலில் பார்த்துட்டு இருக்கோம் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அது உண்மையாலுமே ஒரு ஆச்சரியமான ஒரு அது உண்மைதான். ஆனால் நான் இதுதான் சொல்லுவேன். என்ன இருந்தாலும் நீங்கள் ஏன்னா நிறைய நம்ம நிகழ்ச்சி பார்க்குறாங்கல்ல, நீங்கள் வந்து ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஃபஸ்ட்டு அதுதான் மெயினாக பார்க்கணும். உண்மை. எனக்கு வந்து இந்த நோய் வந்துருச்சு, நான் சாமி கும்பிட்டே சரி பண்ணிப்பேன்லாம் பண்ணாதீங்க. பண்ணக்கூடாது. ஏன்னா மருத்துவரே உங்களுக்கு கடவுளாக வருவார். கரெக்ட். மருத்துவர் சொன்னது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது தான் அஸ்ட்ராலஜர் சொன்னதை எடுத்துக்கணும். கரெக்ட். அடுத்தது தான் நீங்கள் மற்றது. ஏன்னா மருத்துவரே கடவுள் தான், உங்களுக்கு கடவுளாக வருவார். நீங்கள் முருகன் நினச்சிங்கன்னா முருகன் கடவுளாக வருவார். முருகன் வந்து மருத்துவராக வருவார். ஸோ நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சார் நீங்கள் வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு டேட்டு வந்து வச்சோம்மா, ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்க, எப்போ பண்ணணும்னு சொல்கிறாங்க, அதை பண்ணுங்க. நாங்கள் வந்து சிசேரியன், நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமான அஸ்ட்ராலஜர். நான் சிசேரியனுக்கு டேட் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டேன். சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். டைம் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதை கேளுங்க. நான் அதை தான் மருத்துவமாக பார்க்குறேன். அதாவது என்னை பொறுத்தளவுக்கு கடவுள் மேலே அதீதமான பக்தி. பட் என்னென்னா நம்மளை காத்துட்டு அதை காப்பாற்றணும். நான் சொல்கிறது, நம்மளை காத்துட்டு அதையும் சேர்ந்து காரில் போகிறீங்க, சந்தோஷம்தான். முன்னாடி முருகருடைய படம் வச்சுருக்கீங்க, சந்தோஷம்தான். ஆனால் பெல்ட் மாட்டாமல் போகிறீங்க, சீட் பெல்ட் மாட்டிக்கோங்க. ரெண்டுமே இருக்கணும். ஆமாம். எனக்கு சாமி முன்னாடி வச்சிட்டேன், அதனால என்ன சிக்னலை மீறி ரெட்டை தாண்டி நான் போவேன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் யூ மஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ். ஸோ இதில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன். ஆமாம், ஸ்ட்ரிக்ட். அது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு சாப்பிடு, நீ உன்னால் முடியுதா விரதம் இரு, முடியலைன்னா தயவு செய்து விரதம் இருக்காது. முருகரே அதை விரும்ப மாட்டார். கரெக்ட். முருகரே அதை விரும்புறதில்லை. நீங்கள் முதல்ல சுகரை ப்ரெஷரையும் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது என்னோட சரிதான். ஏன்னா பக்திங்கிற பேரில் ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து ரொம்ப ஒரு நீங்கள் யாரை எப்படி நீங்கள் ஒரு லீடு பண்ணுறீங்க. இப்போ என்னை நம்பி இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க, ஒரு 10 லட்சம் பேர் அந்த கோயிலுக்கு போகிறாங்க, 10 லட்சம் பேர் பண்ணுறாங்கன்னா அப்போ 10 லட்சம் பேர்த்த நான் லீட் பண்ணுறேன்னு அர்த்தம். அதை எப்படி நான் லீட் பண்ணுறேங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன் நான். ஸோ நீங்கள் இப்படி இருக்கணும். என்னோட இதுதான். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் உங்கள் உடம்பை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, பொருளாதாரத்தை பாருங்கள், பொருளாதாரத்தை பார்த்துட்டு வாங்க, சிரமப்படாதீங்க. கடவுள் வந்து எதுவுமே உங்களை சொல்ல மாட்டேன். எனக்கு கடைசியில் சார் என்னால் பட்டினி தாங்க முடியாது, கடைசியில் ஒரு நாள் வேணால் விரதம் இருக்கிறேன், இருங்கோ. நீங்கள் வந்து திருச்செந்தூர் போகலையே, நீங்கள் கவலைப்படாதீங்க, உட்காந்துட்டு திருச்செந்தூர் படத்தை வச்சு கும்பிடுங்க, முன்னாடியே சாமி வருவார், உங்களுடைய கஷ்டம் என்னன்னு புரிஞ்சுப்பார். நான் அதை தான் சொல்லுவேன். முடியுதா தாராளமாக போங்க. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். சுவாமி நிறைய நேரம் பேசியிருக்கோம். ஓகே. உங்களுடைய பிஸி ஷெட்யூல் இருக்குது, நீங்கள் எங்கே போகணும் இன்றைக்கி ராத்திரிங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இவ்வளோ நேரம் வந்து நான் கேட்ட கேள்விகள்லாம் பொறுமையாக உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி இவ்வளோ தூரம் நீங்கள் பேசினது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. திருவருள். நம்மளுடைய அந்த பாட்காஸ்டினுடைய ஒரு எண்டை அப்படி நெருங்குறோம். கடைசியாக எனக்கு ஒரே ஒரு கேள்வி, மக்களுக்கு நீங்கள் ஆஸ் அ மெசேஜ், ஒரு டேக் ஹோம் மெசேஜாக அந்த பாட்காஸ்டினுடைய ஒரு எண்டில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லி அந்த பாட்காஸ்ட்டை முடிக்கலாம் அப்படிங்கிறது? அதாவது நமக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது, ஆனால் நம்ம பக்தியோட உரிமை நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை. இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான வாழ்க்கை. இங்கே யார் டைரக்டர்னா நீங்கள், யார் ப்ரொடியூசர் நீங்கள் தான், யார் ஃபினான்சியர் அதுவும் நீங்கள் தான், யார் மியூசிஷியன் அதுவும் நீங்கள் தான். ஒரு படத்துக்கு உண்டான எல்லா நபரும் நீங்களாக இறைவன் கொடுத்துட்டார். அந்த சக்தி வாய்ந்த ஒரு இது. ஏன்னா இப்போ மிருகங்கள்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வாழணும், இருக்கணும், கூட இருக்கிற வாழ வைக்கணும், போகணும். அப்படி கிடையாது. நீங்கள் யாராவது வீட்டுக்கு வந்தால் சிரித்து கூப்பிடணும், வாங்க, தண்ணி கொடுத்தீங்க, தண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு மனசில் துக்கம் இருந்தாலும் நீங்கள் சிரிப்பீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன். நீங்கள் சாப்பிட்லன்னா சாப்பிட்டேங்க. உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரு 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 ப்ரையாரிட்டி இங்கே இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு. ஸோ இங்கே வாழக்கூடிய இந்த நாட்கள் நீங்கள் என்னென்ன எடுத்து வைக்கிறீங்களோ இது அத்தனையுமே உங்களுக்காக கிடையாது. அன்றைக்கி கிருஷ்ணர் சொன்னது,
அர்ஜுனர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னது, இன்றைக்கி இந்த அளவுக்கு உலகம் பூரா பகவத்கீதைன்னு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறது இன்ஸ்டாவில் இல்லை யூடியூப்பில் ஒரு நிமிஷத்தில் இத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்க. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கும் பாருங்கள். அவ்வளோ விஷயங்கள் நம்ம கூட ஆண்டவன் வந்து ஒரு டிசைன் பண்ணி நம்ம லைஃப்பை வந்து வச்சுருக்கான். இந்த லைஃப்பில் ஒவ்வொரு நேரமும் பயனுள்ள நேரமாக நம்ம மாற்றிண்டு முருக பக்தர்கள் நிறையா கோயிலுக்கு போய் நிறைய சேவைகள் செஞ்சு நிறையா யாருக்கெல்லாம் உதவி வேணுமோ அதெல்லாம் எடுத்து செஞ்சு, அதே சமயத்தில் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிட்டு நிறையா சம்பாதிச்சு என்னென்ன உங்களுக்கு வேண்டுதல் இருக்கோ அத்தனை வேண்டுதலும் வேண்டணும். இந்த லைஃப் வந்து ஒரு பியூட்டிஃபுல் லைஃபு. கடவுள் நம்மளை அங்கேருந்து அனுப்பிச்சிருக்காரு. திருப்பி அங்கே போகிற மட்டும் நல்லா வாழ்ந்துட்டு போகணும். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் என்ன பண்ண நீ, உன்னை நம்பி அமிச்சா நீ என்ன பண்ணிருக்கீங்க? இப்போது ஸ்கூலில் ஒரு அம்மா அமிச்சாங்கன்னா திருப்பி என்ன உன்னை நம்பி ஸ்கூலில் அமிச்சா மார்க் எடுக்காமல் வந்திருக்கேன்னு கேட்பாங்கல்ல. அப்போ நல்ல ரைட் மார்க்காக எடுத்துகிட்டு வரணும். அது நம்மளோட வேலைன்னு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டோம்னா கரெக்டான வேலையை நம்ம பண்ணுவோம். அதுதான் நான் சொல்கிறேன். வேல்வேல் முருகன் வச்சு வேல்முருகனுக்கு கரகரோரா. நன்றி. ரொம்ப அற்புதமான கேள்விகள் கேட்டீங்க. சரியாக பதில் சொன்னேன்னா இல்லைன்னு தெரியல. ஆனால் கேள்வி வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. முருகனுடைய அனுகிரகம். நன்றி, நமஸ்காரங்கள்.